எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டீங்க நானும் தனா பாட்காஸ்ட் மாதிரி அடிக்கணும்னு. அதனால் தனா நீங்கள் கஷ்டப்பட்டு அருண் அண்ட் கார்த்தியோட சேர்ந்து டீம் வர உட்காந்து ஸ்டூடியோ தலைகீழ மாற்றிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு செல்ஃபி எடுத்து அப்புறமா நான் இன்ஸ்டாகிராமில் குரூப்பில் போடுறேன். அங்கே பார்த்தா உங்களுக்கு புரியும் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. நாங்கள் போய் ஒரு கேமரா வச்சு நேராக போய் டெட் ஷாட்டாக எடுப்போம். இன்றைக்கி எல்லாம் 2-3 கேமராலாம் போட்டு வித்தியாசமான லைட்லாம் போட்டு சும்மா ப்ராப்ஸ்லாம் வச்சு பிரமாதமாக பண்ணிடுறாங்க பசங்க. ஸோ அதுக்கு நான் பாராட்டுறேன். நீங்களும் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டுக்கு அதை பாராட்டுங்க. பிடிச்சிருக்குன்னா பாராட்டுங்க. பிடிக்கல நீங்கள் பழைய செட்டப்பே பரவாயில்லன்னு தோணுதுன்னா அதையும் சொல்லுங்கள். அந்த 2 பேரையும் நம்ம இல்லாட்டா ஏன் நீங்கள் 2 பேரும் ஆனந்த் சார் சேனலில் இருக்கிறவங்களுக்கு தோணுதா அதையும் சொல்லுங்கள். ஏன் எங்கள் அண்ணன் சேனல் நீங்கள் வந்து இருக்கீங்கன்னு கேளுங்க. அதனால் வணக்கம். அதான் சரி சார். இன்னைக்கு என்னன்னா இந்த பாட்காஸ்ட் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. பட் உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் ஐடியா. என்ன இது முதல்ல எனக்கு என்ன புரிய மாட்டீங்களா? இது ஆனந்த் சீனிவாசனோட சேனல். ஆமாம் சரியா. நான் அவரோட தம்பி. முக்கால்வாசி பேர் நம்ம வீடியோவே பார்க்க மாட்டேங்கிறேன். நீ சும்மா என்கிட்ட கேஸ் அடிக்கிற, என்னை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க சார். இப்போ பாருங்க, கேட்டவங்களாம் பார்ப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது அவரோட பிளாட்ஃபார்ம் தான். பட் நீங்களும் அந்த நிறைய பேர் நம்மளை போய் திட்டிலே இருக்காங்க. நான் கமெண்ட்ஸ் போய் படிக்கும் போது எல்லாரும் என்ன திட்டுறாங்கன்னா, நீங்க எதுக்கு இந்த சேனல் இருக்கு? அதுதான் சார் ஃபர்ஸ்ட் கேள்வியே. நீங்க எவ்வளவு நெகட்டிவ் அதோட இன்னும் அசிங்கமா தான் போகும். அவர் பேசும்போது நீங்க ஏன் தடுத்து பேசுறீங்க, அவருக்கு நீங்க ஒழுங்கா மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் வேற திட்டின்னு இருக்காங்க. அதுதான் சார் இந்த நெகட்டிவ் திங்ஸ் ஹேண்டில் பண்றதுன்னு இருக்கும். நான் உங்களுக்கு பார்த்துருக்கேன். நான் தானே மீடியா பார்க்குறேன். அதை பார்க்கும்போது நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொன்ன கமெண்ட்ஸ் வரும். அண்ட் தென் ஓகே, நெகட்டிவிட்டி நோ ப்ராப்ளம். ஹவ் டு யூ ஹேண்டில்? அதுதான் மெயின். நீ உள்ள விட்டா தான் அதை ஹேண்டில் பண்ணணும் நெகட்டிவிட்டியை. சரியா? மனசுக்குள்ள நீ யாரையாவது உள்ள விட்டாதான் நீ ஹேண்டில் பண்ணணும். அது உன் கையில் இருக்கு. சரியா? இப்போ நெகட்டிவ் பர்சன் ரோட்ல நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்காங்க. எல்லாமும் நினச்சிட்டு நடந்துட்டு போயிருக்காங்க. யாராவது ஒரு மூஞ்சி சுருக்கின்னு இருக்காங்கன்னா அது உன்னை பார்த்து சுருக்கின்னு இருக்கான், நீ தான் நினச்சிக்கணும். அது புரியுதா? ஸோ நிறைய பேர் ஏதோ அவர் ஆள் ஏதாவது ஒரு கமெண்ட் எழுதுனானா அவன் மனசுல என்ன ஓடின்னு இருக்கான், அவன் வாழ்க்கையில் என்ன நிலைமையில இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. நீ ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் டு பி த பர்சன் உன்னை காரி தூப்பிட்டு போகிறான். இப்போ நீ அதை பர்சனலாக எப்படி எடுத்துக்க முடியும்? நீ அதை பர்சனலாக எடுத்துட்டா அப்புறம் உனக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு. சரியா? நீ உனக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு, சரியா, உன்னோட ஃபேமிலி, அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அர்த்தம் இருக்கு. ஏன்னா பல வருஷம் அவங்களுக்கு தெரியும், உன்னால பழகிருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா, நெகட்டிவாக சொன்னாங்கன்னா அப்புறம் அதான் அர்த்தம் இருக்கு. நீ ஒரு 10-20 மினிட்ஸ் ஒரு வீடியோவில் 10 மினிட்ஸ் ஒரு வீடியோவில் பேசுகிற, அதை பார்த்து யாராவது உன்னை நெகட்டிவாக சொன்னா அதெல்லாம் உட்காந்து நீங்கள் கணக்கு போட்டுருந்தேன்னா எனக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டெய்லர் ஸ்விஃப்ட் பாட்டில் ஒன்று தான் சொல்லுவாங்க, ஹேட்டர்ஸ் கோயிங் டு ஹேட். யாரெல்லாம் உன்னை திட்டணும்னு சொல்லுவாங்கன்னு திட்டுவாங்க. சரியா? அப்புறம் நம்ம அண்ணா வேறு காங்கிரஸில் சேவை செய்கிறது, அதனால நம்ம எதிர்கட்சி காரணங்களும் நம்மளை திட்டின்னு இருப்பாங்க. ஸோ ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அதுக்காக நம்ம சேனலுக்கு வரதில்லை. முக்கால்வாசி பேர் நம்ம சேனலுக்கு முக்கால்வாசி பேர் வரதுக்கு பணம் எப்படி சேர்க்குது, பணம் எப்படி சேவ் பண்ணுது, நம்ம வெல்த் எப்படி கிரியேட் பண்ணுது தான் வராங்க. அதை பற்றி நம்ம பேசுகிறோம். யாருக்கெல்லாம் ஆசையாக இருக்கோ கேட்டுக்கிறாங்க. யாருக்கெல்லாம் பொழுது போகாமல் தான் நம்ம திட்டணுமா திட்டிட்டு போட்டோம். ஆனால் ஒன்று வந்து பிடிச்சிக்கணும். அவங்க நம்ம வீடியோ அவங்க பார்த்துட்டு திட்டினாங்களா, அவங்க ஆக்சுவலாக நம்மளை ஹேட் பண்ணுறாங்கன்னா நம்ம வீடியோ பார்க்காம இருக்கணும். நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா ஆல்கரிதம் நம்ம வீடியோ புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்கரிதம் எப்படி வேலை செய்யணும்னா, நீ லாக் ஆன் பண்ணுற, ஸோ உன்னை லாக் ஆன் பண்ணிவிட்டு இந்தமாரி வீடியோ நீ பார்க்குற, அதனால் அந்த வீடியோலாம் உனக்கு அனுப்பும். சரியா? ஸோ நீ உனக்கு பிடிக்காத வீடியோ நீ பார்க்குறேன்னா அந்த ஆல்கரிதம் நீ எனேபிள் பண்ணுற. சரியா? ஸோ உன்னோட ஃபீல்டில் நம்ம வள்ளுவர் ஃபீல்டில் வரலாம். இப்போ தொடர்ந்து பார்த்தா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடியா ஒரு மாதிரியா ஃபோட்டோவாக வரும். அது ஏன் வள்ளுவர் சொல்கிறாரு, ஏன் சார் இப்படிலாம் வருது? நான் சொன்னேன், வள்ளுவர் நீ இன்ஸ்டாகிராமை திட்டாதுடா, நீங்க ஆசைப்படுறது அது காமிக்கிறது. ஸோ நம்ம ஹேட்டர்ஸும் அது மாரி தான். ஸோ நம்ம வீடியோ நிறைய ஹேட் பண்ணுறாங்கன்னா நம்ம வீடியோ இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ தி பெட்டர் ஆஃப் லவ்விங் இட். சரி சார், இப்போ இந்த பிஸ்னஸ் மேட்ரு உள்ள வருவோம். நீங்கள் வச்சு உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தீங்க எப்போனா சேர்ந்த புதுசில். நீங்கள் என்ன பண்ண போறீங்க, என்ன அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்றத சும்மா எழுதி உங்களோட பிளேஸில் டேபிளில் ஒட்டுங்க அந்த ஸ்டிக்கரில் அப்படின்னு சொன்னீங்க. நாங்களும் அது ஒரு சில பேர் செஞ்சோம், சில பேர் செய்யல. பட் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, உண்மையை சொல்லு, நீதான் ஒரே ஒரு பையன் செஞ்சவா நீதான். அதனால பெருமையா அப்படி சொல்லிக்காம அப்படி சுத்தி வச்சு சொல்ற. நீ பாக்கி இருக்க 15 பேர்ல யாருமே செய்யல, நீ ஒருத்தனா செஞ்ச, அதுக்கு பாராட்டுறேன். ஆமா சார். சரி, இப்போ என்னன்னா நீங்க அப்ப சொன்னீங்க ஏன்டா பண்ணல. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் 1 crore அப்படின்ற டார்கெட்டை ரீச் பண்ணுன்றதுக்காக என்னோட டேபிள்ல இல்ல நான் ஒர்க் பண்ற பிளேஸ்ல நான் வச்சது 1 crore நான் அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்றத எழுதிட்டேன் அப்படின்றத சொன்னீங்க. ஸோ ஆமா, அதில் நான் ஒன்று கற்றுனேன். பிஸ்னஸ் செய்யும்போது நான் கஷ்டப்பட்டு கற்றுனது இம்பார்ட்டன்ட் லெசன் இன் பிஸ்னஸ். போன வீடியோவில் நான் சொன்னேன், ஃபாஸ்ட்டாக உனக்கு பணம் செய்யணும்னா பிஸ்னஸ் செஞ்சால் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபாஸ்ட்டாக பணம் செய்வேன்.
நிறைய பேர் என்ன கேட்குறீங்க சார், என்ன சார் 10 வருஷம் அதான் 15 வருஷம் ஆனால் தான் 4 கோடி ஆகும் 5 கோடி, அதோட ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும் பிஸ்னஸில் தான். ஆனால் பிஸ்னஸில் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. சரியா, ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தி, ரிஸ்க்கும் ஜாஸ்தி. ஒன்று அழிஞ்சே போயிடுவேன், இல்லாட்டா உன் பிஸ்னஸ் ஐடியா நல்லா இருந்தால் பெருசாக வளருவேன். அதுவும் நான் போன வீடியோவில் சொன்னேன். நான் சின்னவனாக இருக்கும்போது பிஸ்னஸ் செய்யறது ஐடியாலஜியே வேறு. இப்போ வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கு எல்லாமே வந்துட்டு எல்லாத்தையும் கெடுத்தாச்சு. எல்லாருக்கும் வந்து பண ஆசையை கொடுத்துருது. எல்லாரும் பணம் பைத்தியமாக இருக்கீங்க. ஏதோ ரீசெண்டாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்னா ஒரு நம்பர் என்ன சொன்னான்னா, பெங்களூரில் இந்த வருஷத்துலேயே நிறைய 1 லட்சம் பசங்க அவன மாரி ஜென்ரேஷனில் வேலையை விட போகிறாங்க. அவங்க ஸ்டார்ட் அப் பண்ண போகிறாங்க. அது நல்லது தானே நேஷனுக்கு. நம்ம என்டர்பிரினர்ஷிப்ன்றதான் இப்போ ட்ரெண்ட்ல. அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது நான் இன்னொன்று பையனுக்கு சொல்லியிருந்தேன் 2 நாள் முன்னாடி. இதுமாரி தான் அவனும் வந்து சொன்னான், ஏன்டா பிஸ்னஸ் செய்யணும், நான் பணம் பண்ண சம்பாதிக்க செய்யணும், அப்படின்னா பிஸ்னஸ் செய்யாது. சரியா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. சரியா, பணம் நீங்கள் 1 கோடி வேணும்னா பிஸ்னஸ் செய்யாமல் நீ 1 கோடி செய்யலாம். அவனால முடியும். ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய பணம் வந்துட்டு இருக்கு. அவர் வசதியான குடும்பத்துலேருந்து வர்றாரு. சரியா, அவர் கையில் ஆல்ரெடி நிறைய பணம் இருக்குது. அந்த பணம் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் மாரி. சரியா, டொனால்ட் ட்ரம்ப் அப்பா அவன் இறந்து போகும்போது கையில் ஒரு ஜோபியில் $100 மில்லியன் பேக்கில் வச்சுட்டு போனார். டொனால்ட் ட்ரம்ப் அந்த பணத்தை எடுத்து வெறும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா இப்போதைக்கு பல பில்லியன் ஈலான் மஸ்க் கூட பெருசாக இருந்திருப்பாரு. சரியா, அவர் பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்லிட்டு அதை 100 மில்லியனை ஜீரோ ஆக்கிட்டு திருப்பி என்னெல்லாமோ பண்ணி கொஞ்சம் மில்லியன் சேர்த்துட்டு அதை ஒரு ஜீரோ ஆக்கிட்டு இப்போ ஏதோ பேப்பரில் வந்து 1 பில்லியன் மேலே இருக்கேன், இன்னும் 2 பில்லியனோ 3 பில்லியன் இருக்கேன் ஏதோ சொல்கிறாங்க. அது எங்க உண்மையாக எங்கன்னு யாருன்னு தெரியாது. உடனே டொனால்ட் ட்ரம்ப் பேசினா உடனே எந்த பக்கமும் அந்த பக்கமும் அடிப்பாங்க. ஆனால் உண்மை தான். சரியா, ஸோ அந்த மாரி வசதியிலே இருந்தேன்னா நிறைய பசங்க அந்த மாரி இருக்காங்க நம்ம குரூப்லேயே. சரியா, அம்மா அப்பாவோட இருக்காங்க. சரியா, லோன்ஸ் கிடையாது, அம்மா அப்பா அவங்க பணம் தேவைப்படாது. ஸோ அவங்க சம்பாதிக்குது எல்லாமே வந்து அவங்களுக்கு தான். சரி, அந்த மாரி நிலைமையில இருக்கும்போது நான் வந்து எதுக்கு நான் பிஸ்னஸ் செய்ய பணம் இன்னும் நிறைய பணம் வேணும் அப்படின்னா அது ஒரு நல்ல ஐடியா இல்லை. ரீசெண்டாக வேறு நான் நம்ம குரூப்பில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தேன். லூம்னு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, அதை ஃபவுண்டர் வந்து வித்துட்டார். சரியா, இன்னொன்று கம்பெனி வந்து வாங்கினாங்க. ஆல்மோஸ்ட் $1 பில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த பையன் கிட்ட, இந்தியன் ஆரிஜின் பையன், $1 பில்லியன் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு அவனுக்கு. சின்ன வயசுலேயே வந்துடுச்சு, 40 வயசு கம்மி. இப்போ அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த காசு வாழ்க்கையே என்ன பண்ணணும்னு தெரியல. அவ்வளோ காசு வந்துடுச்சு இல்லை, காசுனால இல்லை, அவன் பிஸ்னஸ் செய்யறதே வந்து காசுக்காக செய்யணும்னு இறங்கினான். இப்போ வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு யோசிச்சாலும் பணம் இருக்கு. ஸோ பணத்துக்கு விருப்பம் இல்லை, வாழ்க்கையோட ஆசையே போயிடுது, ஆசையே போயாச்சு. இப்போ தேடின்னு இருக்கான் இங்கே அங்கே உலகத்தில். இவ்வளோ நாள் அவன் ஏன் வாழ்ந்தது, அவன் வந்து அந்த பணத்தை அப்படி பெரிய பணம் சம்பாதிக்கணும்னு. சரியா, சின்ன வயசுல இந்த பணம் வந்ததுல என்ன பண்ணணும்னு தெரியல. சரியா, ஸோ பிஸ்னஸ் செய்கிற மோட்டிவேஷன் வந்து வேறு விதமாக இருக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், நீ வந்து நம்ம நாட்டில் நம்ம ஏரியாவில் இல்லை உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு நீ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற, அந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு நீ பிஸ்னஸ் செய்கிற, அப்போ உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம டாட்டாஸ்லாம் அப்படி தான் செய்கிறாங்க. இப்போ டாட்டாஸ்லாம் பல கோடி பண்ணுறாங்கல்ல, பிஸ்னஸ்லாம் செஞ்சாச்சு, அவங்க குடும்பமே யாருமே வேலை செய்ய வேண்டாம். ஏன் வேலை செய்கிறாங்க? ஸோ அவங்க வந்து இந்த சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ புது பிஸ்னஸ் இது கிரியேட் பண்ணுறாங்க. ஒன்று ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும். ஏன் ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும்னா அப்போதான் நீ போட வெஞ்சர், நீ செட்டப் பண்ணது ஒரு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு கோவில் மாரி வச்சுக்கோயேன், கோவில் எதுக்கு உண்டியல் வைக்கிறாங்க? அப்பதான் கோவில் ஓட முடியும். ஏன் அந்த காலத்துல ராஜாங்கெல்லாம் வந்து கோவிலுக்கு வந்து அவ்வளோ நிலம் எழுதி வைக்கிறாங்க, அவ்வளோ தங்கம் எழுதி வைக்கிறாங்க, எதுக்கு? அப்போதான் அந்த கோவிலில் வந்து அந்த இருக்க சொத்துல அந்த கோவில் வந்து பெயிண்டே இருக்கும். ஸோ அதே மாரி தான் ஒரு பிஸ்னஸ்ன்னு டாட்டாஸ் பிஸ்னஸ் செய்யறது அவங்க பணத்துக்கு மட்டும் செய்யலை, அந்த ஒரு ஐடியா நீங்கள் டெவலப் பண்ணது வந்து அது போயிட்டே இருக்கணும்னா வருஷக்கணக்கு ஜெனரேஷனாக போடணும்னா அப்போ தான் அந்த பிஸ்னஸும் அந்த பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட்டும் வரணும். ஏன்னா உடனே சொல்லிவிடுவாங்க நம்ம ஜனங்க, நீங்கள் அவங்கள பற்றி அவ்வளோ வசதியாக பேசுகிறீங்க, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, லாபம் பார்க்குறாங்க, பார்த்து தான் ஆகணும். நீ ஒரு சொல்யூஷன் கொடுக்குற, அந்த சொல்யூஷன் எல்லாருக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகணும், எல்லாரும் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும்னா அது முக்கியம். சரியா, எங்கள் அண்ணா இப்போ தான் சொல்லிட்டு போரு, நம்ம டீம் ஒன்று தான் தெரியும், நம்ம டீம் சைஸ், நம்ம ஆஃபீஸ் சைஸ், இவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நானும் எங்கள் அண்ணனும் அதை எடுத்து ஜோபியில் பணம் போட்டு நாங்கள் எல்லாம் ஓடிடுவாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் இவ்வளோ பேர் எங்கள் அண்ணனை நம்பி வேலை செய்கிறாங்க, இவ்வளோ குடும்பம் அதை நம்பி இங்கே இருக்காங்க. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் பணம் தேவை கிடையாது. சரியா, எங்கள் அப்பாவும் வச்சு போனால் எங்கள் அண்ணன் சம்பாதிக்கிறதுல நாங்கள் ஜாலியாக இருக்கலாம். சரியா, நானும் தான் சொன்னேன் பிகினிங்கில், யூடியூப் நானும் எங்கள் அண்ணனும் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து ஜாலியாக செஞ்சுட்டு இருக்கலாம். சரியா, எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் உண்மையாக தேவையில்லை. ஆனாலும் எல்லாரும் நம்ப மாட்டேங்காங்க, நீங்கள் ஏதோ இதுலேருந்து ஏதோ பண்ணுறீங்க, ஏதோ நம்ம என்ன நம்பிக்கைங்க. ஸோ பிஸ்னஸ் செய்யறது வந்து அந்த ஐடியாவில் இருக்கணும்.
இப்போ ஏன் இந்த ஜென்ரேஷனில் ப்ராப்ளம் சொல்லுன்னா, இவ்வளோ பேர் வந்து பேங்களோட வேலையை விடுறாங்க. ஏன் வேலையை விடுறாங்க? எனக்கு பணம் பத்தலைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. பணம் பத்தலைன்னு ஃபீல் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஸ்டார்ட் அப் ஏன் செய்கிறாங்க? எல்லாரும் நியூஸில் படிக்கிறீங்க. ஏதோ ஒன்று கொஞ்சம் சின்னதாக பண்ணிவிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் பிடிச்சி ஒரு ஐபிஓ போட்டு நம்மளும் ஒரு ஓலா மாரி ஆயிடலாம், நம்மளும் ஓயோ ஆயிடலாம், நம்மளும் ஒரு ஜெப்டோ ஆயிடலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுமாரி செய்ய போனேன்னா அழிஞ்சு போயிடுவேன். ஏன்னா ஒரு ஓலா வரத்துக்கு, ஒரு ஸ்விக்கி வேலை வரத்துக்கு 10,000 1 கோடி ஆளுங்க காணாம போவாங்க. பிஸ்னஸ் வந்து அவ்வளோ கஷ்டம். இது வந்து உங்க லிங்கோல சொல்ற மாதிரி ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் மாதிரி 90% of the traders are losing money. 1% will give. Correct. Same way 90% of the people who do business are out of business. சரி, அந்த 1%ல நாங்க வரணும் என்ன பண்ணணும்? You should do business not for money. அப்ப அந்த சொல்யூஷன் So same way if you do trading not to make money, you will be a very successful trader. அது எப்படி சார்? அதுதான் ட்ரிக் இருக்கு. பிகாஸ் நீ வந்து இப்போ ட்ரேடிங் பண்ணல, நீ பணத்தை பார்த்து ட்ரேட் பண்ணாம நீ அது ஒரு விளையாட்டு மாரி பண்ணியிருந்தேன்னா அப்போ ரிலாக்ஸ்டாக இருப்ப. பணம் ஏறுது இறங்குது வந்து உனக்கு டென்ஷன் ஆக்காது. உன்னால் பொறுமையாக பார்க்க முடியும். சரியா? அது கிரிக்கெட் விளையாடுறது மாதிரி நீ ரன் போட்டுட்டே இருந்த உனக்கு ரன் ரேட் ஏறுறதே தெரியுது. ரிக்வயர்ட் ரன் ரேட் ஏறிண்டே இருக்கு. சரியா? பால்ஸ் கம்மியாகிட்டே இருக்கு. இன்னொன்று பக்கம் விக்கெட் விழுந்துட்டே இருக்கு. அதெல்லாம் நீ பார்த்துருந்தேன்னா உன்னால் ஆட முடியாது. ப்ரெஷர் கிரியேட் ஆகிடும். ஆமாம். ஏன் நமக்கு தோனி பிடிக்குதுன்னா அதெல்லாம் ஆடுறது சுற்றி, ஆனாலும் கூலாக இருக்கு. அந்த மைண்ட் செட் அது ட்ரேடிங்ல ஓகே, அது எல்லாத்துலேயும் வாழ்க்கையிலே அது தேவை. அதான் நான் நம்ம குரூப் இன்ஸ்டாகிராம் குரூப் அதான் நான் சொன்னேன். வேல்யூ இன்வெஸ்டிங்னா நான் என்ன கற்றுன்னு இருக்கேன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் என்ன கற்றுன்னு இருக்கேன்? நான் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் என்னோட லைஃப் ஒரு அவுட்லுக்கே மாறிடுது. எப்படி மாறிடுச்சுன்னா, அது வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணதுக்கு முன்னாடி நான் இங்கேருந்து வந்தேன், இங்கேருந்து போகிறேன், எங்கே இருக்கேனே தெரியாது. வேல்யூ இன்வெஸ்டிங்கில் இருக்கும்போது வேல்யூ இன்வெஸ்டிங் முன்னாடி ஏன்னா அந்தந்த நேரத்துக்கு என்னெல்லாம் ஆசையோ என்னெல்லாம் கிராட்டிஃபிகேஷன் வேணுமோ, சரியா, எப்படி பணம் இங்கேருந்து வரணும், இங்கேருந்து நான் அதை செலவு பண்ணணும், அதுதான் யோசிச்சிருந்தேன். இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலேருந்து என்ன, ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணுவோம். இந்த கம்பெனி இங்கேருந்து வந்தது, இப்போ இங்கே இருக்கு, அவன் இங்கேருந்து இங்கே போகிறான், அதோட வேல்யூ வருதா, அப்படி அனலைஸ் பண்ணும்போது அவ்வளோ பொறுமையாக பார்க்கும்போது அந்த ஆட்டிடியூட் வந்து உன் வாழ்க்கையில் எங்கேயா இடத்துலையும் வந்துடும். ஸோ நீ உன்னோட ஓன் லைஃப்பை பார்க்க ஆரம்பிப்பேன். நான் இங்கேருந்து படித்தேன், ஆமாம் இவ்வளோ வருஷம் நான் படித்தேன், நான் என்னெல்லாம் பண்ணி கிழிக்க போகிறேன்னு நினச்சி இங்கே வந்தேன், அதெல்லாம் இப்போ இருக்கா? காணும். இப்போ இந்த நிலைமையில ஒரு கணத்துக்குள்ளே உட்காந்துருக்கேன். சரியா? மேலே வெளிச்சத்தை பார்க்காம இன்னும் கணத்தை தோண்டிட்டு இருக்கேன். இப்போதான் அந்த வேலையை நினைக்கும் போது ஐயோ இவ்வளோ தூரம் ஊழ்ந்துருக்குவான்னு தோணுது. இப்போ நான் ஏறி வெளில வரணும், படிப்படியாக ஏறணும், இப்போ இங்கே போகணும், எப்படி அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ லைஃபோட மீனிங்கே மாறிடும். சரியா? அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங் கற்றுக்க முடியும். என்ன கற்றுக்க முடியும்னா பொறுமை கற்றுப்பேன். சரியா? உடனே ஏதாவது ஒன்று வாயில் பார்த்தா, டேபிளில் பார்த்தா வாயில் போட்டுன்னு போனாமல் நிறுத்தணும்னு தோணும். சரியா? அதான் கற்றுப்பேன். இது வந்து எல்லாத்தையும் இதுதான் உண்மை. வெயிட் லாஸ் நீ பண்ண ஆரம்பிச்சுன்னா இதான் கற்றுப்பேன். பொறுமையாக இருக்க கற்றுப்பேன். வேண்டான்னு சொல்ல கற்றுப்பேன். எனி ஆக்டிவிட்டி உனக்கு வேல்யூன்னு வரணும்னா அந்த வேண்டான்னு சொல்ல தெரியும். ரெண்டாவது என்ன கற்றுப்பேன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ண நிறுத்த கற்றுப்பேன். ப்ரொக்ராஸ்டினே அப்புறம் பண்ணலாம். இன்வெஸ்டிங் அதான் நம்ம ஜென்ரேஷன், யோலோ ஜென்ரேஷன். அதான் டைம் இருக்கே, எங்கே இருக்குது டைம்? இப்போ தான் நம்ம 27 வயசு ஆடுது, இன்னும் இருக்குது. அவர் வயசான கிழமை 50 வயசு கிழமை அதோ வளரேன்னு இருக்கான். எனக்கு இன்னும் அவர் வயசு வரதுக்கே இன்னும் 30 வருஷம் இருக்குது எனக்கு. அதுக்கு அட்டெண்ட் பண்ணிடலாமே. ஆமாம், அது பண்ணிடும் இது பண்ணிடும். திடீர்னு பார்த்தேன்னா 30 வருஷம் போவ. இது எல்லாரும் இருக்கவன் எல்லாம் 50 வயசு இருக்கவன் சொல்லுவான் 20 வயசுக்கு இருக்கான். எனக்கு நிறைய 50 வயசு இருக்க கிழவங்க சொன்னாங்க நான் 20 வயசு இருக்கும்போது. அதனால தான் என்னையா நீங்கள் தாத்தா நீங்கள் போனீங்க என்ன தெரியும், இப்போ ஊறுது எனக்கு. ஆனால் இது நான் சொல்லதுலேருந்து வராது, இது நீயே உட்காந்து யோசிக்கணும். இது நான் எப்படி உன்னை யோசிக்க வைக்கணும்னா, உன்னை வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ண வச்சேன்னா உனக்கு இது வரும். ஏன்னா நீ வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணும்போது நீ யோசிப்ப, ஒரு கம்பெனி நாட்கோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்க, சரியா? அதோட பிஇ ரேஷியோ பார்க்குற, இல்லை கோல்டு கூட வச்சுக்கோ, $2 போட்டுட்டே போகிற, ஒரு வருஷம் போட்டிருக்க. அதனால தான் அந்த 52 வீக் சேலஞ்ச் குரூப்பே கிரியேட் பண்ணிருக்கேன். ஏன்னா உன்னை மாரி இம்சனுக்கு, சரியா? புரிய வைக்கணும். ஆமா, 247 நாள் 1 மணி நேரம் உங்களை உள்ள கூப்பிட்டு
சரியா கொஞ்சம் கொஞ்சமா பணம் போட வச்சு அந்த உண்டியில அது எப்படி இருக்கு? ஆமா ஒரு வருஷம் கழிச்சு நான் எல்லாரையும் டேட்டா ஷேர் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி நம்ம சந்தோஷமா பார்ப்போம். சரியா கஷ்டப்பட்டு அவன் சில பேர் 2 லட்சம் போட்டிருப்பாங்க, சில பேர் 1 லட்சம் போட்டிருப்பாங்க, சில பேர் 10 லட்சம் போட்டிருப்பாங்க. அது வளர்ந்துருக்கும் மெதுவா, அந்த செடி வளர்ந்துருக்கும். அதை நீ பார்க்கும்போது உனக்கு உடனே ஊற ஆரம்பிக்கும். அதான் எனக்கு ஆச்சு. எங்க அண்ணன் சொன்னோன்னே நான் உடனே வேல்யூ இன்வெஸ்டிங்னு நான் ஓடல. புரியுதா? புரியுது. இது மாரி என்ன பண்ண வச்சது நிறைய வாட்டி விழுந்து 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 ஒரு 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்துல நான் என்ன கத்துனேன்னா, என்ன மாரி மைண்ட் செட் இருக்கவனுக்கு உங்க மைண்ட் செட்ல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அங்கே கூட்டின்னு வர முடியும்னா ப்ரூஃப், ப்ராக்டிக்கல் ப்ரூஃப். தியரிட்டிக்கல் ப்ரூஃப் சொன்னால் யூஸ் இல்லை. சரியா சும்மா சும்மா ஒரு சிப் கால்குலேட்டர் தொடர்ந்து 5 வருஷம் 10 வருஷம் 12%, 18%, 2000, 4000 எல்லாம் நம்பர்ஸ், ப்ரூஃப் கிடையாது. சரியா நானும் ஒரு படம் பெரிய படம் எடுத்து நானும் அது மாரி தான் பேசுறது மாரி தான் இந்த சிப் கால்குலேட்டர். ஸோ நான் எனக்கு என்ன ஒர்க் ஆச்சுன்னா ஃபைனலா நான் ப்ராக்டிக்கல் எவிடன்ஸ் பார்த்தேன். நான் 2000 ரூபாய் போட்டுனே போனேன். நான் வந்து என்னது இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து 30 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ இப்போ நான் பேங்க்ல பார்க்கும்போது புரியுது. ஸோ அதனால தான் அந்த குரூப்பை நான் கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் போடு 2 ரூபாய் போடு 3 ரூபாய் போடு. அண்ட் பிஸ்னஸ் செய்து நான் எப்படி சொல்றேன்னா உனக்கு பணம் தான் முக்கியம்னா உனக்கு பணக்காரன் நானும் சீக்கிரம் ஒரு 10 கோடிக்கு போகணும்னா நீ செய்ய பிஸ்னஸை வேற விதத்துல பார்க்கணும். இதான் அந்த ஸ்டார்ட் அப் ஆளுங்களாம் நான் அட்வைஸ் கொடுப்பேன். பெங்களூர்ல இருக்க அந்த பல பேர்ல குவிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப் போறாங்கல்ல. ஆமா அவங்க இவங்களாம் வந்து நீங்க பணம் வேணும் அதுதான் செய்யறேன்னா நான் என்ன சொல்றேன்னா ஓலா ஆகும்னு ஆசைப்படாத, ஜெப்டோ ஆகும்னு ஆசைப்படாத. நீ செய்ய பிசினஸ்ல உன் வேலையை குவிட் பண்ணாத, அந்த வேலையை செஞ்சுட்டு ஆனா அது ஒரு சைட் பிசினஸா வச்சுக்கோ. சரியா அந்த சைட் பிசினஸ்ல இருந்து உனக்கு செகண்ட் இன்கம் வரட்டும், அதையும் தூக்கி நீ உள்ள போடு. சரியா அது சார் நான் எப்படி பண்ண முடியும்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு அது என்ன பிரச்சனைனா அந்த சைட் பிசினஸ்ல அதுலயும் பல கோடி வரணும் அப்படிங்க. அதான் எதிர்பார்க்கறது. அதான் தப்புங்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா அதுல 100 ரூபாய் வரட்டும், 100 ரூபாய் போதும், 1000 ரூபாய் வரட்டும் போதும். சரியா வீட்டுல ஒரு வண்டி யூஸ் பண்ணாம இருக்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் தான் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்க ஊர் விட்டு மோந்த கார் எடுத்துன்னு போற, பாக்கி நாள்லாம் சும்மா வண்டி கராஜ் மாரி உட்காந்துருக்கு. ஓலா இவனா ஒரு ஆளுக்கு டிரைவருக்கு வந்து வாடகை கொடுத்துட்டு அவன் எடுத்துன்னு போட்டோம், ஓலா ஓட்டுட்டோம். உடனே சொல்லுவான் ஐயோ அது அவ்வளோ விலை கொடுத்து வண்டி வாங்கினேன். ஆமாம் ஆனால் நஷ்டமாக தானே போகிறது. கஷ்டப்பட்டு நீங்கள் இஎம்ஐ கட்டுற, கடைசியில் 4 வருஷம் கழிச்சு அந்த பழைய வண்டி ஆகிடும். உடனே புது வண்டிங்க எல்லாரும் வச்சுருங்க அது வாங்கணும். நீங்கள் எல்லாருக்கும் அந்த ஆடுது. அதெல்லாம் அடிபட்டு நான் வெளில வந்திருக்கேன். ஸோ அதனால சொன்னேன் நிறைய விதம் இருக்கு. ஸோ அந்த சின்ன சின்ன பணம் வருது இல்லை, அதை நீ தூக்கி மார்க்கெட்டில் போட்டுட்டே போனால் சேலரியும் வந்துட்டு இருக்கு வாழ்ந்துட்டு இருக்கு, நீ அவ்வளோ சீக்கிரம் பல கோடி ஆகிடும். அதான் அந்த ஐடியா 52 வீக் எல்லாமே நான் செய்யறது வந்து அதை காமிக்கிறதுக்கு, ப்ராக்டிக்கலாக காமிக்கிறதுக்கு. யார் பிஸ்னஸ் செய்யணும்னா நான் திருப்பி சொல்றது உனக்கு ஒரு யூனிக் ஐடியா இருக்கு, யாருக்கும் இது இல்லாமல் இல்லை ஒரு எக்ஸிஸ்டிங் ஐடியா வந்து நீ இன்னும் சிம்பிள் பண்ற, இல்லை உன்னோட கிராமத்துல வந்து நிறைய பேருக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்துக்கு நீ ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்க. சரிங்க இதை புரிஞ்சுக்கிறேன். அப்படி அப்படின்னா ஏற்கனவே இருக்க ப்ராப்ளத்துக்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன், இல்லை அப்படின்னா ஏற்கனவே ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றேன். இது 2 தான். ஆமா எல்லாம் சீப்பர் ஆக்குறேன். அது இருக்க பிரைஸை சீப்பர் ஆக்குறேன். சரியா நிறைய பேர் அதை செய்யறாங்க. அந்த மாரி ஐடியா இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணும். அதை இன்னொன்று 2வது இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஒன் பணத்தை போட்டு செய்ய முடியாது, அது 0, நாட் அலவுட். கடன் எடுக்க முடியாது, நாட் அலவுட். சரியா ஸோ நீ உடனே சொல்லு நான் எப்படி பிஸ்னஸ் செய்யணும்னா இல்லை சாரும் சொல்றதா தான். நீங்க வந்து பிஸ்னஸ் பண்ண போறேன்னா உங்களோட ஐடியா போதும், காசு தேவையில்லைன்னா முதலீடுன்ற ஒரு விஷயம் பண்ணாதானே பிசினஸ்க்கு பண்ண. அது ஏன்னு சொல்லிட்டா அவனுக்கு அவன் குழந்தைங்க வந்து பெஸ்ட். என் பையனை பாரு இவ்வளோ நல்லா பாடுறான், நம்ம எல்லாருக்கும் கேட்கும் அந்த குரலை கேட்கும், ஏன்னு கத்தின்னு இருக்கும் அந்த குழந்தை. நம்மளாம் உட்காந்து அப்படியே பார்த்து நம்ம சரி ஃப்ரெண்டு சொல்லி தொலையணும், நல்லா தான் பாடுறான். ஆனால் உண்மையாக நம்ம வந்து இது ஒரு 100 ரூபாய் கொடுத்து அந்த குழந்தைய கேளுன்னா இவனும் கொடுக்க மாட்டான். சரியா அண்ட் பொண்டாட்டி வந்து பயங்கரமா கேக்லாம் செய்யறாங்க சாப்பிடுங்க, கறி உப்புமா இருக்கும், ஒன்றும் சொல்ல மாட்டோம். இதுக்கே வந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு கேக் வாங்கினா உடனே எல்லாரும் காணாம போயிடும். அதே தான் உன்னோட பிஸ்னஸ் ஐடியா. அது உன்னோட குழந்தை உனக்கு உன் கண்லேருந்து பார்க்கும்போது செம்ம ஐடியா, சரியா அம்பானி பெல்ல ஐடியா அது அப்படின்னு தோணும். நீ வந்து கடன் எடுக்காம ஒரு 3வது மனுஷங்கிட்ட போயிட்டு இதுதான்ப்பா என்னோட ஐடியா, இப்படிதான் நான் லாபம் செய்ய போறேன், அவன் அது சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு அவன் நான் ஒரு 10,000 ரூபாய் அவனுக்கு தரேன்னு சொன்னான்னா
அப்போ இது உண்மையான ம். சூப்பர் ஐடியா. பட் இதை நம்ம வந்து ஒத்துக்க முடியல. ஏன்னா இப்போ ரேபிடோன்னு ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏங்க இப்போ ஆட்டோலாம் போறீங்களா, என் கூட வாங்க பைக் டாக்ஸிமே நான் ரன் பண்ண போறேன் அப்படின்றத ஒரு பிசினஸா ஒருத்தன்ட்ட சொன்னா நம்பியிருக்க மாட்டான். உனக்கு தெரியுமா ரேபிடோக்கு பின்னாடி கோவால வந்து ம். பைக் டாக்ஸி இருந்தது. ஓகே. உனக்கு வந்து இப்போ புதுசா தோணுது. இங்க பார்க்கவே. நீ என்ன நினைக்கிற ம். இது வந்து ஒரு புது ஐடியான்னு? உலகத்துல நம்ம மனுஷங்க வந்து பல ஆயிரம் கோடி வருஷம் இங்க உட்கார்ந்துருக்கோம். ம். எல்லாருக்கும் இருக்க ஐடியா எல்லாம் கொட்டியாச்சு. ம். சரியா? ஐடியாஸ் எல்லாம் குட்டி தான் கிடக்கு. கரெக்ட். ம். ஸோ ஐடியா ப்ராப்ளம் இல்லை. சரியா? ம். இன்னும் நாளை வந்து நீ நம்ப வைக்கிறது தான் ப்ராப்ளம். புரியுது. அதுல தான் ட்ரிக். ம். இஃப் யூர் a good businessman or a business woman or a business person, ம். நீ இன்னொன்று தேர்ட் பர்சனை நீ கன்வின்ஸ் பண்ண முடியணும். ஓனர் ஐடியா வந்து ம். பெஸ்ட் ஐடியா. ஓ. அதான் அந்த ஷார்க் டேங்க் பார்த்துருக்கியா? ஷார்க் டேங்க் ஒன்றும் இல்ல பார்க்கல. ஷார்க் டேங்க் இல்லடா, ஷார்க் டேங்க். ஷார்க் டேங்க் அது மூவியா? இல்ல ஒரு ம். டிவி ஷோ. நம்ம இல்ல, பிக் பாஸ் பார்க்கல. மாதிரி இல்ல பார்த்தேன். ஷார்க் டேங்க். ம். அந்த ஷார்க் டேங்க்ல என்னன்னா இது மாரி நிறைய பில்லியனர்ஸ் உட்காந்துருப்பாங்க, ஒரு Okay, 4-5 பேர். நீ வந்து இன்வென்டர். நீ உன் ஆ, ஐடியா வந்து பிட்ச் பண்ணுவ. சொல்லுங்க, என்கிட்ட ஆமா, நீ உன் சொல்லிருக்கீங்க. ஐடியாவை பிட்ச் பண்ணுவ. ம். அவன் உன் மேல நம்பினானா, உன் ஐடியா சூப்பர் ஐடியானா அதுக்கு பணம் கொடுப்பான். ம். உன்னோட லென்ஸ் கார்ட் இருக்குல்ல, ஆமா, லென்ஸ் கார்ட், கரெக்ட். அவங்க ஷார்க் டேங்க் ம். ஷார்க் டேங்க்ல வந்து பிட்ச் பண்ணாங்க. இந்தியன் ஷார்க் டேங்க்ல வந்து பிட்ச் பண்ணி ஓகே. இது மாரி ஒரு ஐஸ் கம்பெனி இருக்கு. நம்ம ஸ்விக்கியில் இப்போ பேக் ஐஸ் விற்கிறாங்க. ஓகே. அவங்களும் வந்து ஷார்க் ம். டேங்க்ல போய் பிட்ச் பண்ணாங்க. ஒரு இன்வெஸ்டர் வந்து சீட் கேபிட்டல் கொடுத்தாரு. ஓகே. அதை வச்சு பிசினஸ் செய்யறாங்க. இப்போ நான் அந்த ஷோ பார்த்தேனே எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கல. எவன்ல ரிஜெக்ட் ஆறான்றத வச்சு கூட நான் எஸ், பண்ணல. ஐடியா கிடைக்கும். ம். பட் யூ நீட் டு ஃபைண்ட் அன் இன்வெஸ்டர். அப்போதான் உண்மையா இருக்கும். ஏன்னா ஒரு 3வது மனுஷன் உனக்கு பணம் தரானா உனக்கு அவ்வளோ வந்து ப்ரெஷர் உன் மேல இருக்கும். பேங்க் லோன் இல்லை. பேங்க் ம். லோன்னா உனக்கு உடனே நான் இஎம்ஐ கட்டிடுவேன், நான் ம். கடன்னு உனக்கு தோணும். ஆனா 3வது மனுஷன் உன்னை நம்பி பணம் கொடுக்குறான்னா அப்போ ஒரு கமிட்மெண்ட். அது ம். உன்னை நம்பி யாரோ உள்ள வராங்க, உள்ள வராங்க. கல்யாணம் பண்ணிக்கிறது மாரி. ம். சரியா? உன்னை நம்பி ஒரு பொண்ணு வருதுன்னா, வர ஆமா மாரி. ஆமா வாழ்க்கையை கொடுக்குன்னா ம். அப்புறம் நீ அதுக்கு பணி ஆகணும்ல, ம். நீ போய் சம்பாதிக்கணும்ல. ஸோ அதே கான்செப்ட் தான். நீ ஒரு 3வது மனுஷன் அவன் பணம் போட்டுருக்கானா நீ உடனே அதுக்கு உழைப்ப நீ. ஓகே. சரியா? அந்த பிஸ்னஸ் எப்படியா வளர்க்க பார்ப்ப, அக்கௌண்ட்ஸ்லாம் ஒழுங்கா வச்சுப்ப. ம். அவங்க வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம். அவங்க ஆல்ரெடி பில்லியனராக இருப்பாங்க, அவங்க ம். பல்லாயிரம் கோடி வச்சுருப்பாங்க. அவங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பா, ம். டேய் நானும் இது மாதிரி தான் ஆரம்பிச்சேன், ம். இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, உனக்கு என்தூசியாசம் இருக்கு, நீ சின்ன பையன், ம். ஆனா நீ இதெல்லாம் செய்யறதுக்கு என்னோட டீம் இருக்கு, ம். அவங்க உங்களை ஹெல்ப் பண்ணுவா, உனக்கு அக்கௌண்ட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. ம். இதுதான் அப்போ அந்த கொலாபரேஷன் நடக்கும். ஓகே, ஓகே. அப்போ நீயும் நிறைய கத்துப்ப. ஸோ அந்த ஐடியாஸ் ஆமா. தாண்டி ஒரு மோஸ்ட் மேனேஜ்மென்ட். பிசினஸஸ் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னா ஒன்று ஐடியா இஸ் புவர், ம். இல்லாட்டா எக்ஸிகியூஷன் இஸ் புவர், ஓகே. ம். இல்லாட்டா மேனேஜ்மெண்ட் இஸ் புவர். ம். சரியா? ம். இந்த ரீசன்ல தான் பிசினஸ் ஒரு ஃபெயில். ம். ஒன்று ஐடியாவே மட்டா ஐடியாவா இருக்கும். ம். சரியா? சாணி தட்ட ஐடியா மாரி இருக்கும். ம். சரியா? ரெண்டாவது வந்து ஐடியா சூப்பராக இருந்திருக்கும், ஆனால் ம். எக்ஸிக்யூட் பண்ண தெரியல. ஓகே. ம். இல்லாட்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பான், கடையெல்லாம் திறந்துருப்பான், ம். எல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் மேனேஜ் பண்ண தெரியாது. விட்டு. பணத்தை ஆமா டெய்லி கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ண தெரியாது, ம். அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ண தெரியாது, ம். பணம் போயிடும், இங்கேருந்து பணம் போடுறது கூட ம். தெரியாது. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ம். இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு பிரிங் இன். ம். அதாவது வந்து பிஸ்னஸ் செஞ்சுன்னு கொண்டு உள்ளே கொண்டு வந்தேன்னா ம். அவனோட பார்ட்னர் சேர்ந்து அவன் பணம் போட்டான்னா அப்படின்னா நீயும் கற்றுப்ப. ம். அதுமாரி நீ யோசிக்கணும் பிஸ்னஸ் செய்யும்போது. ஆனால் நீ பண்ணும்போது உன் பிஸ்னஸ் வந்து 10,000 கோடி ஆகுமான்னு கேரண்டி கிடையாது. இதெல்லாம் செஞ்சுட்டு நான் வந்து பெருசாகிடுவேனா அப்படின்னா நோ கேரண்டிஸ். கேரண்டிஸ். தேர்ஸ் நோ கேரண்டிஸ் இன் ம். லைஃப். நான் கேரண்டி கிடையாது. நாளைக்கு காலையில் நான் ம். எழுந்து போனா கூட என் கையில் கிடையாது, ஆனால் எனக்கு தான். ஸோ அது வந்து இந்த ட்ரஸ்ட் ஜேர்னி நாட் அந்த ரிசல்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரஸ்ட் ப்ராசஸ் மாதிரி. ஆமாம், அண்ட் அதில் தான் யூ ஷுட் ஹேவ் ஃபன். ம். அதான் நான் சொன்னேன், இந்த லூம் பையன் ம். $1 பில்லியன் வச்சுருக்கான். இப்போ என்ன பண்ணணும்னே தெரியல. இப்போ போய் இந்த நிலைமையில போயிட்டு நான் ஐ வில் கோ ஃபால் இன் லவ்னா உனக்கே தெரியாது. அந்த பொண்ணு வந்து எதுக்காக லவ் பண்ணுது, காசுக்காகவா அப்படின்றது ஆமா தோணும்ல. எல்லாத்துக்குமே தோணுமே. உன் ஃப்ரெண்டே இப்போ வந்து டே எப்படிடா இருக்கிறதுனான்னு சொன்னது, இருடா ஏன்டா என்ன ஃபோன் பண்ணா. ஒரு ஃபேமஸ் பாட்டு இப்போ வந்தது, ஹிப்ஹாப் சாங். ம். அதில் இந்த ரேப்பரை தான் சொல்லுவான், அவன் முழு லைஃப் ஸ்டோரியே அந்த ரேப் சாங்கில் வரும். வீடியோவில் பார்த்தோன்னா அது ம். அவன் பிச்சைக்காரனாக இருப்பான், ஒரு ஹிட் சாங் வரும், அவன் அப்படியே பணக்காரனாகுவான். ம். அவன் ஃப்ரெண்டுங்களாம் முன்னாடிலாம் வந்து நீ யாருன்னு தெரியாமல் இருப்பாங்க. ம். அப்போ உடனே பணக்காரனா அவன் வந்து சொல்லுவான், நீ எனக்கு பணம் தரணும், ம். இப்படி பெரிய ரேட்டில் நான் பிச்சைக்காரன் உன்னோட தானே இருந்தேன், நீ என்னை மதிக்க மாட்டியா அப்படிலாம்
நிலைமையாகும் அவனுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹியூமன் கண்டிஷன். ம் இதுதான் லாட்ரி ஜெயிக்கிறதுல பெரியமான ப்ராப்ளம் என்னன்னா, ம். நீ லாட்ரி ஜெயிக்கிறதுல பிரச்சனை கிடையாது, அந்த பணத்தை நீ பிடிச்சி வச்சுக்கிறது தான் ம் இதுலேயே பெரிய பிரச்சனை. ம். திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ம். பிஸ்னஸ் ஐடியாஸ் வரும். ஓகே சரியா? சரி ஸோ சார். பணம் வளர்க்கறதுக்கு இதுதான் வழி. ம். நான் சொன்னது சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரெவென்யூ ம் கிரியேட் பண்ணு. நிறைய ஐடியாஸ் இருக்கு, நீ யூடியூப்ல போய் தேடினாலே இருக்கு. நிறைய ஐடியாஸ் டு கிரியேட் ம் சைட் மணி, சைட் ஹசல். ம். ஒண்ணுமே பண்ணாம அமேசான்ல உட்காந்து நீ செய்யலாம். ம். நான் சொல்லியிருக்கேன் நிறைய புக்கு, அருணுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அது இ-புக்ஸ். ஆமா, புக்ஸ் போட்டு உனக்கு நீ அவன் உடனே அருண் என்ன சொல்றான்னா, அதுல என்ன சார் மிஞ்சி போனா 2000 ரூபாய் வரும், 3000 ரூபாய் அவ்வளவுதான் வேணும் உனக்கு. அந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் நீ மார்க்கெட்ல போட்டுட்டே போ, ம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே போ. ம். உன் சம்பளத்துல நீ வாழ்ந்துட்டு உனக்கே தெரியாம 15 வருஷம் 20 வருஷத்துல டெய்லி நீ பார்க்கும்போது அது 4 கோடி இருக்கும். ஓகே சார். இப்போ இன்னொரு மேட்டர் என்னன்னா, நீங்க பிசினஸ் பண்ணிருக்கீங்கல்ல, ம். ஸோ அதுவும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, அந்த பிசினஸ் என்னன்னு சொல்லுங்க. பண்ணாதே பிஸ்னஸே கிடையாது. நாங்கள் அதுதான் கேக்குறாங்க. அந்த பிசினஸ் நாங்கள் என்ன? மேனுஃபேக்சரிங் பண்ணோம், ம். நாங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணோம். ம். சரியா? ட்ரேடிங்கா? ஆமா, ட்ரேடிங்னா ட்ரேடிங்னா அந்த பொருள் வாங்கி வைக்குதுடா. சரியா? ஏன்னா நம்ம ஆளுங்க ஆமா, மேனுஃபேக்சரிங். ம். சரியா? அது ஒரு பொருள் கிரியேட் பண்ணுது, ம். அது ட்ரை பண்ணோம். ம். சரியா? ரெண்டாவது வந்து பொருளை வாங்கி வைக்குது, அதுதான் ட்ரேடிங், ம். அது ட்ரை பண்ணோம். ஓகே. ம். அப்புறம் மூணாவது வந்து ஃபைனான்ஸ் பிஸ்னஸும் ட்ரை பண்ணோம். சரியா? மூணுமே கை தான் எரிஞ்சுது. கை எரிஞ்சதுன்னா கேஷிங் பர்னிங் அவுட் அந்த மாதிரி. ஆமா, பணம் தான் எரிஞ்சுது. ம். ஏன்னா நான் சொன்னது 3 ரீசன். ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஐடியா வாஸ் நாட் அ கிரேட் ஐடியா. ம். எங்களுக்கு அதை ஒரு இடம் தெரியாது. ஸோ அது ஊற்றிக்கிச்சு. ஓ, ஐடியாவே இல்லாமல் இறங்கிட்டீங்க. ஆமாம், ஐடியாவே இறங்காமல் எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லாரும் சொன்னாங்கன்னு அப்படி இறங்கினோம். ஓகே. சரியா? எடுத்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அட்வைஸ் கொடுக்குறான்னு. ம். சரியா? ஒன்றுமே தெரியாமல் இறங்கி கை எழுது. ரெண்டாவது ட்ரேடிங், ம். அது வந்து எக்ஸிக்யூஷன். ம். சரியா? அது ஒரு தாண்டி ஈவன்ஸ் எக்ஸிக்யூஷன். அதில் வந்து மேனேஜ்மெண்ட்டு தான், அந்த நாங்கள் வாங்கி பொருள் விற்கிறதுல மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ஃபாஸ்ட் ஆர்டர் பார்த்துட்டோம். சரியா? ம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் ஆர்டர் பார்க்கும்போது லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்தது. ம். அண்டு மேன் பவர் வந்து அவ்வளோ நல்லா கிடைக்கல எங்களுக்கு. ஓகே. எங்களுக்கும் தெரியல எப்படி அது ஒரு மேன் பவரை ஹையர் பண்ணணும், ஒன்றுமே எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. ம். ஸோ அதனால் எரிஞ்சுது. லாஸ்ட் வந்து நாங்கள் ஃபைனான்ஸ் ட்ரை பண்ணதும் அதுவும் வந்து எக்ஸிக்யூஷனில் எரிஞ்சிடுது. ம். மாதிரி நான் என்ன கற்றுட்டேன்னா, பிஸ்னஸ் செய்யணும்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ம். எக்ஸ்பெனென்ஷியல் growth நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன் அந்த கிராஃப். ஒரு 30 இயர்ஸ் இப்படியே இருக்கும். 30 இயர்ஸ் அதுக்கப்புறம் அந்த 35லே இப்படி ஒரு ஆமாம், கரெக்ட். ஸோ அதே தான் வந்து பிஸ்னஸ்லையும். ஸோ நீ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் செய்யும்போது ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வந்து டோன்ட் ட்ரை டு க்ரோ, லேர்ன். நிறைய பிஸ்னஸ் ஏன் கெட்டு போடுதுன்னா, நீ ரொம்ப ரேப்பிடாக வளர பார்க்குற. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் ஐடியா வைக்கிறாங்க, எடுத்துகிட்டு வந்து நம்ம ஐபிஓவே வச்சுக்கலாமே, 2 ஷோரூம் வச்சு ஐபிஓ போடுறாங்க, காசு திரட்டு போகிறாங்க. அதான் இன்னும் நிலைமை மோசமாக இருக்குது. நான்லாம் பிஸ்னஸ் செய்யும்போது நல்லதான் அப்போல்லாம் ஐபிஓ விடலாம் கிடையாது. இதுமாரி இருந்ததுன்னா நான் தேவையில்லாமல் 5 6 ஐபிஓலாம் போட்டு என் பேரே நாரி இருக்கும். இப்போ எப்படி ஓலா பேர்லாம் நாருது, நம்ம பைஜூஸ்லாம் நாரி இருக்கு, என் பேரும் எங்கேயாவது பேப்பரில் போட்டு நாரி இருக்கும். 10,000 கோடி காணாமல் போச்சு. பிகாஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பைஜூஸ் சேம் ப்ராப்ளம், குட் ஐடியா, எக்ஸிக்யூஷன் வெரி பேட். சரியா? ஓலா சேம் ப்ராப்ளம், குட் ஐடியாஸ். ஊபருக்கு முன்னாடி அவர் தான் இங்கே டாக்ஸி பண்ணிருந்தார், அந்த பிஸ்னஸே ஊற்றிக்கிச்சு. ஏதோ நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பண்ணிட்டேன், இங்கேயோ போய் நலமாக ஆகிட்டு இருக்கு போதுக்கு. சரியா? வை தோஸ் கம்பெனிஸ் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னா, டைம் எடுத்துக்கல. நான் சீக்கிரம் விளையாடாட்டா பாக்கி ஏதாவது காம்படிஷன் வந்து மார்க்கெட்டில் சாப்பிடுவான், அது ஒரு ஃபியர். இல்லாட்டா தேவையில்லாமல் நிறைய ஏஞ்சல் இன்வெஸ்டர் விசிஸ் உள்ளே வந்துடுவாங்க. அவங்ககிட்ட பணம் வாங்கி அவன் வந்து டெய்லி சேல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். மாதம் குவார்டர் சேல்ஸ் ஏறிண்டே போகணும். அதை நீ மீட்டே பண்ண முடியாது. அதான் நான் ஸ்விக்கி வீட்டில் சொன்னேன் உங்ககிட்ட. ஸோ நீ ஒரு ஐடியா அமைச்சிருக்க, யூஆர் ஸோ டெஸ்பரேட், நீ அந்த கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கு, பேலன்ஸ் ஷீட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நீ எல்லா குப்பையும் விற்க ஆரம்பிப்ப. சரி சார், இந்த ஒரு ஃபேமஸான ஒரு படம் டைலாக் இருக்கு, ஒரு ஐடியாவை எடுத்துக்கோ, அந்த ஒரு ஐடியாவே உன் வாழ்க்கையை எடுத்துக்கோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். ஸோ அது உண்மையா? ஒரு பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், இல்லை லைஃப் ஜேர்னிக்காக இருக்கட்டும், ஒரு ஐடியா வச்சு அதை சுற்றி நம்ம ரன் பண்ணோம்னா. பெங்களூரில், பாம்பேயில் இதெல்லாம் இருப்பாங்க, இந்த பான்வாலாஸ் இருக்காங்கல்ல, பெங்களூர் ஃபேமஸ் பான்வாலா இருக்கும். பான்வாலா மீன்ஸ் இந்த வெத்தலை. ஓ, இந்த பான் பீடா. பீடா சின்ன பொட்டி கடை வச்சுருக்கோம். சரியா? தம்மான் துண்டு வாடகையில் இருக்கான். அவங்ககிட்ட ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்கு. மெர்சிடிஸ் பென்ஸ். வா, அவன் தான் செய்யணும். பான் நான் செய்யணும். பணம் இன்வெஸ்ட் பண்ணி பணம் சேர்த்து. அதான் நான் வல்லூர்கிட்டே தான் சொன்னேன், பிரியாணி கடை ஆரம்பிச்சேன்.
சூப்பர் ஐடியாடான்னு. பெஸ்ட் பிஸ்னஸ் பிரியாணி. பிரியாணி அவனுக்கு பிரியாணி ப்ராப்ளம் ஆச்சுன்னா பிரியாணி அவன் செய்யலை, மாஸ்டர் வச்சார் சார். நீ மாஸ்டர் மேலே நம்பிட்டேன்னா சங்கு. மாஸ்டர் வந்து லீவ் போடுவான், மாஸ்டர் காணாமல் போடுவான். நான் திடீர்னு மாஸ்டருக்கு வந்து ஏதாவது தலையை சொல்லுவான், நீங்கள் இன்னும் ஒரு 50,000 ரூபாய் கொடுங்கன்னு, இந்த மாதம் எனக்கு தேவை வருது. நீ அவன் அடுமை. ரொம்ப முக்கியம். நீ தொழில் பான்காரன் ஏன் அவன் தான் பானு, அவன் கடையை திறப்பான், அவன் உட்காந்து பான் தடவை போடுறதா. ஆமாம், வள்ளுவர் வந்து அவரே வீட்டில் உட்காந்து துண்டு கட்டின்னு பிரியாணி செஞ்சுட்டு போய் கடையில் வச்சிருந்தா விற்க வேண்டாம். பிரியாணி ஆனால் அவர் செய்யணும், அவர் கையால் செய்யணும். கரெக்ட் கரெக்ட். புரியுதா? பணங்கானமாக ஆயிடலாம். பிரியாணி கடை வச்சே நீ பெரிய ஆள் ஆகிடலாம். உடனே ஆசைப்பட்டு நீ உடனே ஸ்டார் பிரியாணி பண்ணி எல்லா இடத்துலையும் நான் தொடக்கணும்னு ஆசைப்படுது. சரியா? ஜூனியர் குப்பை நான் எல்லா இடத்துலையும் தொடப்பேன், அதெல்லாம் பண்ணால் நீ அழிஞ்சிடுவேன். நீ ஒரு இடத்துல வை, சூப்பராக பண்ணிகிட்டே போ. அந்த வாட்டில் வர லாபம் இருக்குல்ல, அதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணு. ஓகே, பெரிய ஆள் ஆகிடுவேன். நம்ம சென்னையில் புகாரிஸ்னு ஒருத்தர் இருக்காங்க, கேட்டு பார்த்துருக்கல, ரொம்ப வருஷமாக இந்தியாவில் சென்னையில் பிரியாணி ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிடுவாங்க. அவங்க இதுமாரி தான் அவங்க பிற்கால தாத்தா காலத்தில் இதுமாரி பிரியாணி அங்கங்கே சென்னையில் நல்லா வாங்கினாங்க. சரியா? அவங்க இருக்க கடன்லாம் அவங்க சொந்தமான இடம். ஓகே. அவங்க பெரிய இடம் வந்து கடைசியில் இப்போ ஒரு ஃப்ளாட் வேறு விற்றுட்டாங்க பில்டருக்காக. ஓகே. ஸோ அதுமாரி சேர்த்தது தான் இப்போ பெரிய குடும்பமாக இருக்காங்க. ஓகே ஓகே. சரியா? வெறும் பிரியாணி தொழில் செஞ்சு. ஸோ நீ ரொம்ப சீக்கிரம் எக்ஸ்பேண்ட் பண்ண பார்த்தேன்னா கரண்ட் என்வாயர்மெண்ட்டை அழிஞ்சு போயிடுவேன். சரி, எல்லா என்விரான்மெண்ட்டுமே சேம் தானே. ரேபிட் எக்ஸ்பென்ஷன்ன்றது தாண்டி பொறுமையாக எக்ஸ்பெண்ட் ஆகுறதுன்றது தான் கரெக்டான மெத்தட். கரெக்ட். ஆமாம், பட் எதுக்கு நீ ரேபிடாக எக்ஸ்பெண்ட் ஆகிறதுனா ரீசன் இருக்கணும். நீ எதுக்கு ரேபிடாக எக்ஸ்பெண்ட் ஆனால் நீ கூட சேர்த்த பார்ட்னரை வந்து அவங்க வந்து விசி ஏஞ்சல் இன்வெஸ்டர் வந்து ப்ராஃபிட் டிமாண்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா பேட் பார்ட்னர். ஓகே. மை அங்கிள் ஆல்வேஸ் சே நோ மேரேஜ் இஸ் பெட்டர் தென் அ பேட் மேரேஜ். கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதே நல்லது கட்ட கல்யாணம் போட்டில். ஏன்னா எல்லாருக்கும் ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் இருக்குது வாழ்க்கையில். லாஸ்ட் திங் you want to get married to someone who brings more problems for you. You want someone who brings solutions to you. புரியுதா? Who wants to work with you, who believes in you. Same is true with business partner. யார் உனக்கு பணம் கொடுக்குறது? எஸ், பணம் கொடுக்குறாங்க. ஆனால் எதுக்கு கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க, என்ன நம்பி கொடுக்குறாங்கலாம் நீயும் கேட்கணும் அந்த கேள்வியை. சரி நம்பிட்டான் சும்மா பணம் கொடுக்கணும் அப்படின்னு போனேன்னா மாட்டிப்பேன். என் மைண்ட் செட், என் சைக்காலஜி எல்லாமே வந்து என்ன மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னா அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன்ன்றது அப்படியே. நீ பிஸ்னஸ் அவங்க பார்ட்னர் வரும்போது நீ கொலாட்ரல் கொடுக்காது. இப்போ எல்லாம் கதையை கேட்டுட்டு தம்பி நான் கொடுக்கறதுக்கு ரெடி, ஆனால் ஒரு உங்கள் வீட்டு நிலத்தை வந்து நான் செக்யூரிட்டியாக வச்சுக்கணும்னா வேண்டாம்னு சொல்லிட்டு. அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒன் மேலே நம்பலை, ஆமாம் உன் வீட்டு மேலே நம்புறாங்க, அந்த பொருளை ஆசைப்படுறாங்க. ஸோ நீ மாட்டிக்க போற. எந்த பிசினஸ்ல காசு கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு பேக்கப் செக்யூரிட்டி கேட்டாங்க அப்படின்னா ஆமா நீ அக்ரிமெண்ட் போடணும் அவங்களோட. இதுமே நீனும் நானும் பிசினஸ் செய்ய போறோம். சரியா? 80% பிசினஸ் நீங்களே வச்சுக்கோங்க, நான் 20% தான் வச்சுக்கப்போறேன். ஐடியா கொண்டு வந்ததுக்கு 20% கொடுங்க, பணம்னா நீங்க போடுங்க. லாபம் வந்தா சந்தோஷமா ஸ்பிளிட் பண்ணிப்போம் 80-20. லாபம் வராம எல்லாம் நஷ்டமாச்சுன்னா ட்ரை பண்ணும் அப்படின்னு டாக்குமெண்ட் எழுதி கையெழுத்து போட்டுக்கோங்க. அதுக்கும் மீறி இல்லை நான் தான் பணம் போட்டேன் நீ இந்த சொத்தை வந்து அப்பெல்லாம் வேண்டாம். அப்படின்னா நீ கொடுக்க ஐடியா மேலேயே நம்பிக்கை கிடையாது. ஓகே ஓகே. சரி சரி, இப்போ இன்னொரு டவுட். இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் உள்ள போகலாம். இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தோம்னா மணி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்புறாங்க, அதாவது லாட்ஸ் ஆஃப் மணி, எக்ஸஸ் கேஷ் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. எனக்கு இருக்க டவுட் என்ன ஒன்று வந்து புரிஞ்சுக்கோ, மை லாட்ஸ் ஆஃப் மணி தட் நம்பர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் நம்பர். ரைட், புரியுது. சரியா? லைக் ஐ ஸ்டெல்லிங் ரூபேஷ் ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளோ பணம் வேணும், 1 lakh அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 lakhs. நீ மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 50 வருஷம் கணக்கெல்லாம் போட்டு உனக்கு ஒரு 7 crores உடனே மூச்சு. அவ்வளோதாண்ணா வாழ்க்கையில் நான் இனிமேல் வாழ்ந்தேன்னா ஒரு 7 crores தான் நான் செலவு பண்ணுவேன். அவனுக்கே கொஞ்சம் ஷாக்டாக இருந்தது. ஸோ நிறைய பேர் நினச்சாங்களா அவன் 100 கோடி தேவை, 500 கோடி தேவைன்னு. ஆக்சுவலாக அவனுக்கு இவ்வளோ கோடி தேவைன்னு உனக்கு நீ யோசிக்கணுங்கிற. அதான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன். சரி ஓகே. சரி, நீங்கள் வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு ஸ்டைலில் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் எங்களுக்கு இருக்க டவுட் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போது ஆனந்த் சார்னு ஒரு ஜீனியஸை கூட வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க அவருக்கு எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல போகுன்றது ஓரளவுக்காச்சும் அவரால் ப்ரெடிக்ஷன்ன்ற ஒரு மெத்தட் பண்ண முடியும். உங்ககிட்ட எக்ஸஸான கேஷ் ஃப்ளோவும் வந்து இருக்கு, எப்படி பார்த்தாலும் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து பார்த்தோம்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஒத்துக்கிறேன், மண்டே ஊட்டி தானே இருக்கு. அதுதான் சொல்றேன். இப்போ அவ்வளோ கேஷ் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் உள்ள வரலாம்? ஏன்னா என்கிட்டலாம் காசு இருந்துச்சு அப்படின்னா போடுது போனா போயிட்டு போகுது, சரி எப்படி நடக்கும்னு சும்மா ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நான் ட்ரேடிங் உள்ள தான் போயிருப்பேன்.
உள்ள வந்திருக்கவே மாட்டேன். இது எப்படி தெரியுமா, நான் வந்து 70 வயசு வரைக்கும் தம் அடிக்காம தண்ணி அடிக்காம இருந்துட்டேன். இனிமே வாழ்க்கையில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, இனிமே இருக்கிறது ஒரு 5 வருஷம் தான். ஸோ ஒரே எல்லாத்தையும் ஊத வேண்டி தான், எல்லாத்தையும் குடிக்க வேண்டியதானா. நீயும் பார்த்து இந்த தாத்தா கதை நட்டு கண்டிச்சு. சரியா? அது ஏன் நீ வந்து அப்படி யோசிக்கிறேன்னா, உனக்கு வந்து அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அதில் எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் எல்லாம் மறத்து போயாச்சுன்னா பண்ணாலும் ஒன்றும் பண்ணாட்டாலும் ஒன்று. சரியா? நீ தண்ணி குடிக்கிறது வந்து அந்த போதைக்கு தான். அந்த போதையை உனக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்கும்போது நீ இவ்வளோ தண்ணி குடித்தாலும் உனக்கு போதை வராது, வாந்தி தான் வரும். சரியா? ஒரு பணம் பார்த்தாச்சு. சரியா? நீ இப்போ கடையில் போனால் நீ என்ன வேணால் வாங்கலான்னு தெரியும். இந்த அந்த லூம் கடை தான். சரியா? இப்போ அவங்ககிட்ட $1 பில்லியன் இருக்கு. ஆனால் அந்த $1 பில்லியன் செலவு பண்ண கூட முடியாது. நீ உடனே என்ன பண்ண, என்கிட்ட $1 பில்லியன் இருந்தால் நான் போய் மார்க்கெட் இறங்கி இன்னும் ஒரு 10 பில்லியன் சொன்னேன், ஒரு 100. ஈலான் மஸ்க் சொல்றாரு, இஸ் கோயிங் டு பிகம் எ ட்ரில்லியனர். அவ்வளோ பணத்துச்சுன்னு என்ன தான் பண்ண முடியும்? பட் வரலாறு பேசுவோம்ல, இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்தா அப்படின்ற மாதிரி. இந்த பேர் இது வந்து மார்க்கஸ் அரிலியஸ்னு ஒரு ரோமன் எம்பரர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, எவ்ரிபடி வில் பி ஃபர்காட்டன், இட்ஸ் ஒன்லி a question of time. ஓகே. சரியா? You may be the greatest man. There will come a time in this world when even Mahatma Gandhi, Adolf Hitler, சரியா, will be forgotten. ஓகே. They were great villains. நிறைய வில்லன் இருந்தாங்க 2-3 கோடி வருஷம் முன்னாடி. இப்போல்லாம் யாருன்னு கூட தெரியாது. நாட்டே ஆட்டி வச்சுருந்தாங்க. உண்மையாக அவங்களாம் இருந்தாங்க கூட தெரியாது. அதுமாரி எல்லாரும் மறந்து போயிடும். ஸோ நீ இதுமாரி யோசிக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். உனக்கு கொடுத்தது வந்து இவ்வளோ அளவு டைம் இருக்குது இந்த உலகத்தில். என்ன கேட்டேன்னா போய் உலகத்தை பாருங்க. சரி சார். இப்போ நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல பெஸ்ட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஆத்தரை வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல வேற ஒரு ரோல் மாடல்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. லைக் வாரன் பஃபெட் இதெல்லாம் வந்து ஷேர் சொல்றாரு. உங்களோட ஷேர் மார்க்கெட் ஃபிலாசபில யார் எல்லாம் எங்கள் அண்ணனோட தானேடா. அவர் நிழலை பார்த்து நான் நடந்துட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அவர் இங்கெல்லாம் போகிறோம், அவர் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். வித்தியாசமா என்னன்னா ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் அதுலேருந்து என்ன கற்றுட்டு இருக்கேன்னா, இந்த எங்கள் அண்ணன் சொன்ன புக்கெல்லாம் படிச்சுட்டு எல்லாரையும் படிச்சது, இதில் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. சரியா? நீ வேறு ஏதாவது சொல்லலாம், வேறு ஏதாவது தொழிலில் வந்து உனக்கு எலக்ட்ரானிக்ஸ்னால் உனக்கு சர்க்கியூட் புக் தெரியணும், சயின்ஸ் தெரியணும், தெரியும். ஷேர் மார்க்கெட்டில் பணம் செய்யறதுக்கு உனக்கு இழம் தெரிய வேண்டாம். பட் அது பெருசு இல்லை, கான்செப்ட் கடல் அளவு இருக்குல்ல. கற்றுக்கணும்னா நிறைய புக்ஸ் மீன் பிடிக்கிறது மாரி. சரியா? உனக்கு ஒரு வயல் இருந்ததுன்னா, உனக்கு பொறுமை இருந்ததுன்னா நீ மீன் பிடிப்பேன். நான் உடனே எல்லாரும் திட்டாதீங்க, நான் உடனே கடலில் போய் சொல்லுங்க. நான் வந்து நம்ம சின்ன ஏரியில் போய் உட்காந்து ஆமாம் அந்த மீன் கதையை சொல்கிறேன்னா உடனே கோவப்படாதீங்க. சரியா? ஸோ நான் அதை சொல்கிறேன். பொறுமை இருந்ததுன்னா இவென்ச்சுவலி யூ வில் லேர்ன். மீன் பிடிக்கிறதுல வந்து இந்த குச்சி வச்சுன்னு பிடிக்கிறதுல வந்து உட்காந்து வெயிட் பண்ணது தான். இந்த நூல் போடுவேன், நூலில் வந்து அந்த புழுவை தொங்க விடுவேன், தண்ணியில் முதக்க விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ உட்காந்து வெயிட் பண்ணணும், பொறுமையாக உட்காந்துருக்கணும். சரி சார். அது கற்றுக்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு 4-5 பேர் ஃபாலோ பண்ணணும். உங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. அதில் நீ என்ன கற்றுப்பேன்னா, இது புரிஞ்சுதுன்னா நீ பொறுமை எப்படி நீயே கற்றுக்கணும்னு பிடிப்பேன். அதனால தான் நான் ஜேர்னலிங் பண்ணுது. சரியா? நான் மெடிடேஷன் பண்ணுது. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வந்து ஹேண்ட் இருக்கும். ஆனால் எதுக்குன்னா யுவர் பிக்கஸ்ட் எனிமி இஸ் யுவர் செல்ஃப். சரியா? நீ ஏன் வந்து வாழ்க்கையில் முன்னேற மாட்டேங்கிறன்னா யூஆர் ஸ்டாப்பிங் யுவர் செல்ஃப். ஏன்னா your mind is constantly வந்து creating noise, thoughts just coming. இந்த வீடியோ பார்க்கும்போது நான் பேசிட்டு இருக்கேன், ஆனால் நான் பேசுறது வந்து உன்னால் கேட்க முடியாது. நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஆனால் மண்டல கூடாது 1000 கேள்விங்க, 1000 இது ஓடி இருக்கு. என்னெல்லாமோ இருக்கலாம். நாளைக்கு எனக்கு இது வேலை இருக்குது, இந்த இது பண்ணணும், அது போய் பண்ணணும், இல்லாட்டா அங்கே போய் லைட் ஆஃப் பண்ணேன்னா இல்லையா, ஐயோ எனக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேன்னு என்னெல்லாமோ சத்தம் வந்துட்டே இருக்கு. அந்த சத்தம் தான் அவனை எப்படி தள்ளி விட்டுரும். ஸோ இப்போ நான் வந்து கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுன்றது கான்சென்ட்ரேஷன் தான். எஸ், கான்சென்ட்ரேஷன் நீ கற்றுன்ட்டேன்னா உன் மைண்ட் எப்போ உனக்கு வேணுமா நீ உன்னால் அப்ளை பண்ண அந்த சக்தி வந்துடுச்சுன்னா யூ த மாஸ்டர் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அப்போ நான் வந்து என்னோட மைண்ட் வந்து மிஷின் மாதிரி வச்சுக்கணும். எனக்கு தேவைன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வெரி. ஆமாம். அப்போ அதை நான் லேர்ன் பண்ணுறதுன்றது கஷ்டமே. நாய் மாரி விசில் வச்சா நாய் வந்து நிற்கும்ல, அப்புறம் நீ ரிலீஸ் அப்படின்னா நான் என்ன வேணால் மோந்துன்னு இருக்கும், ஏதாவது சுற்றின்னு இருக்கும், ஆனால் திரும்பி வந்து நிற்கும். அதுமாரி ஒன் ட்ரெயின் பண்ணிக்கணும் அதை, ஒன் மைண்டை. என் மைண்டை ட்ரெயின் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இருக்கிற பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. பணமே ஒரு விஷயம் இல்லாமல் ஆகிடும். ஸோ அதனால தான் நீ வந்து இந்த சாமியார்லாம் மகரிஷி அதெல்லாம் பார்த்து நீ சாமி அப்படின்னு இருக்க, அவனும் மனிதன் தான்.
சரியா? ரமண மகரிஷி இஸ் நாட் ஸ்பெஷல். அவரே சொல்லியிருக்காரு, நான் ஸ்பெஷல் கிடையாது, ஒன் ஊர் தான் அது. சரியா? நான் ஒன்றும் கிடையாது சொல்லியிருக்கேன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, என்னன்னா வந்தீங்க எனக்கு பார்க்குறீங்கன்னு எனக்கே புரியலங்குது. எல்லாரும் அவர் கேட்டேன், நீங்கள் எப்படி தான் இப்படி ஆனீங்க? அவர் நான் போய் குகைக்குள்ள உட்காந்தேன், நான் யாருன்னு நான் கேட்டுட்டே இருந்தேன், அப்புறம் நான் இப்படி ஆகிட்டேன். நீயும் வேணா ட்ரை பண்ணி பாருன்னு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி? எஸ். அதில் பதில் வந்தது என்ன? எஸ், ஆனால் அதை சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அது. நான் எக்ஸ்பீரியன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து வார்த்தை தான். நான் ஒரு வார்த்தையை சொல்லலாம். இதே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் குரூப்பில் ஆச்சு, நான் ஒரு ஜோக்காக ஒரு லைன் அடித்தேன், நிறைய பேர் இந்த ஜோக் நான் ஒரு விதத்தில் சொன்னேன், டைப் பண்ணேன், ஆனால் அவங்க வந்து அந்த லைனை படிக்கும்போது அவங்க மண்டையில் அவங்க குரலில் படிச்சுக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் வந்து ஹை அப்படின்னு அடிச்சா கூட ஹை ஏய் அப்படின்னு உனக்கு 1 monthல என்ன தோணுதாதான் நீ படிப்ப. புரியுதா? ஸோ சேம் திங் ப்ராப்ளம் வித் லாங்குவேஜ். நான் ஏதாவது ஒன்று யோசிச்சேன், நான் ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ணேன்னா ஐ கான் ட்ரான்ஸ்லேட் யூ. நீ ஒரு பியூட்டிஃபுல் படம் பார்க்குற, சரியா? உன் கண்ணில் தண்ணி வர்றது மாதிரி அழகு, ஆனால் அடுத்தவன் பார்க்கும்போது அவன் ஒன்றுமே ஃபீல் பண்ணல, நீ உன்னோட இமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? முடியாது. சேம் திங் ரமண மகரிஷி said, I can't translate you. அதை தான் சொல்கிறேன், நீ போய் நீயே தான் கண்டுபிடிச்சிக்கணும். அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்களாம் ஏதோ மெடிசன் நீங்களாம் ஒன்றுமே ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்களா? இதுக்கு நீ ஸ்கூல் போக வேண்டாம், நீ படிக்க வேண்டாம், நீ ஒரு மனிதனா பிறந்ததுக்கு உனக்கு யோசிக்க சக்தி இருக்கு. நீ வெறும் அந்த யோசிக்க சக்தியை எடுத்து என்னன்னு அது திரும்புற, இது மேலே திரும்புறா உன் மேலேயே திருப்புற. அதுக்கு நான் உட்காந்து என் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா? ஆமாம், அப்போ தான் உனக்கு பைத்தியம் பிடிக்க முடியாது இருக்கும், பயமாயிடும். கரெக்ட். ஏன்னா தனியாக ஒரு ரூமில் நீ உட்காரும்போது உன்னோட சார் பைத்தியக்காரனாகிறேங்க சார் அப்படின்னு பண்ணி, ஏன்னா திடீர்னு உனக்கே உன்னை பார்த்தாலே ஆங்ஸைட்டி வர ஆரம்பிக்கும். இப்போ உலகத்து ஆங்ஸைட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ நானே தனியாக உட்காந்து யோசிக்கும் போது பல விஷயம் ஓடிட்டு இருக்கோம், என்னடா அடுத்தது பண்ண போகிறோம், இப்போ ஓகே இங்கே இருக்கோம் பண்ணுறோம், ஓகே. மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தாட் வருதுல, இங்கேருந்து வருது, எனக்குள்ள இருந்தே தான் வரும், அது இங்கே இருக்குது. ஸோ நீ உடனே என்ன யோசிப்ப, தனா கிட்டேருந்து வருது. தனான்னு யாரும் இல்லையில்ல, தனான்னு உங்கள் அம்மா ஒரு பேர் வச்சா அதே ஒரு கான்ஸ்ட்ரக்ட், சரியா? அவங்க வேற என்ன பேர் வேணா வச்சிருக்கலாம். ஸோ தனாக்கு தனா கிடையாது. ஸோ அப்படின்னா வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? இந்த வெங்காயம் உரிக்கிற மாதிரி உரிச்சுட்டே உள்ள போகணும். இங்கேருந்து வருது சத்தம், இங்கேருந்து வருது சத்தம் வருது, அது இங்கேருந்து வருது. அந்த சத்தம் அப்படியே நீ போயிட்டு இருக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு வருவேன். அப்போ நீ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் எல்லாமே வரும். அந்த இடத்துல நீ புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ வெளில திரும்பி வரும்போது நீ ரொம்ப உன்னால் எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும். அப்போ தான் நீ ஒரு வாரன் பஃபெட்டாக முடியும். வாரன் பஃபெட் வந்து இப்போ வாரன் பஃபெட்டாக இருக்காரு. 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாரன் பஃபெட்டாக இல்லை. நேம் தான் வாரன் பஃபெட். சேம் திங் ட்ரூ வித் ரமண மகரிஷி. இப்போ ரமண மகரிஷி ஆனர். ஆனால் அவர் பிறக்கும்போது ரமண மகரிஷி அவர் பற்றி அவர் ஆன பிறகு நம்ம நிறைய கதையை சொல்லிக்கலாம். அவர் சின்ன பையனாக இருக்கும் போதே ஒரு டெட் பாடி மாரி இமேஜின் பண்ணார், அப்புறம் வீட்டு விட்டு ஓடி போயிட்டாரு, இருந்த 2 கடை தூக்கி போட்டார். அதெல்லாம் அப்போ நம்ம ஒரு ஃபேண்டசியாக சொல்ல போகிறோம், சரியா? எவ்ரி ஹியூமன் பீயிங் பிறக்கும்போது அதான் அவர் கண்டுபிடிச்சார். நீ பிறக்கும்போது நீ ஒன்றும் இல்லாமல் ஒரு க்ளீன் ஸ்லேட் மாரி பிறந்த, அது என்னது அங்கே உடனே திருப்பி போக சொல்கிறார். புரியுதா? பேக் டு த பிகினிங். நீ இருக்கப்போ தானா வந்து இட் இஸ் ஆல் இமேஜின்ட். யூஆர் டாக்கிங் டு நாட் மீ, யூஆர் டாக்கிங் டு an impression of me in your mind. என்னோட நீ ஒரு வருஷம் இன்ட்ராக்ட் பண்ணதை நீ அதை வச்சு ஒரு வினோதன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்க. அதனால தான் நிறைய பேர் வந்து எங்கள் அண்ணன் வந்து குருங்கிறது என்ன, அதான் நான் ஹேஷ்டேக் ஐம் நாட் அ குருன்னு ஏன் போடுறேன்னா, ஏன்னா தட் காட் காம்ப்ளெக்ஸ் இஸ் வெரி ஈஸி. ஒரு ஆளை பார்த்து நீ அட்மையர் பண்ணுறேன்னா, அவர் இன்ஸ்பயர் ஆகிறேன்னா, உடனே எனக்கு நம்ம தோனி வந்து தலா தலா அப்படின்னு. ஸோ ரமண மகரிஷி டோன்ட் டூ தட். யூ அண்ட் மீ ஆர் த சேம். நீ வந்து யூஆர் இமேஜினிங் மீ இன் யுவர் ஹெட் அண்ட் யூஆர் அட்டாச்சிங் திங்ஸ் டு தட். ஐ டோன்ட் எக்ஸிஸ்ட். நான் உண்மையான வினோதம் வந்து இங்கே தான் இருக்கு, அங்கே இல்லை. பட் நீ பேசுறதெல்லாம் வந்து அந்த வினோதோட தான் நீ பேசிட்டு இருக்க. கரெக்ட். இந்த வினோதோட இல்லை, அதான் அவர் சொல்றாரு. ஸோ அது பார்க்கும்போது நீயும் நானும் பேசவே முடியாது. ஏன்னா நீயும் நானும் ஒரே இடத்துல இருக்கவே முடியாது. யாருமே யாரு கூட வந்து அப்படின்னா நீயே கிடையாது. சரியா? நீ கேட்டதுனால உனக்கு உரிச்சு சொல்றேன். புரியுது புரியுது. சரியா? நிறைய பேருக்கு என்னன்னா இது சொல்லும் போதே பயம் வந்துடும்.
இருங்க நீங்க என்ன சொல்றீங்க இப்போ? ஆமா இருங்க, இருங்க நான் ஒரு இருங்க, ரொம்ப position ரொம்ப ரொம்ப பேசிட்டீங்க நீங்க இப்போ, ரொம்ப பேசிட்டீங்க. ஒரு என்ன position சொல்றீங்க? வரேன். ஆமா ரொம்ப ஆங்ஸைட்டிங்க. நானே கிடையாது, என்ன ஏன் வளர்றேன்? இல்ல நானே ஒரு டோன்ல தான் இருந்தேன், எங்கடா போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு திருப்பி ஆமா. வந்துட்டேன். ஆமா, இதான் பகவத்கீதை கிருஷ்ணா சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட. அர்ஜுன் வந்து அம்ப கீழே போடுறது இல்ல, ம். உடனே ஃபீல் பண்றது. ம். How can you expect me to fight ம். என்னோட own brothers, ம். my cousins, my uncle? கிருஷ்ணா சொல்றேன், என்ன ம். ஒன் பிரதரா, ஒன் அங்கிள்? யோ நீ யாரிய? நான் தாண்டா ஆண்டவன். ம். நான் உன்னை கிரியேட் பண்ணேன், ம். நான் அவனை கிரியேட் பண்ணேன். நீங்களாம் சின்ன பொம்மை மாரி, ம். நான் விளையாடின்னு இருக்கேன் உங்களோட. புரியுதா? புரியுது புரியுது புரியுது. இது வந்து இந்த விரலுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு ம். கான்சியஸ்னஸ் வந்து இந்த விரல் சொல்லுது நான் தனி, ம். இந்த விரல் நான் தனின்னு நினைச்சுது. அப்ப நீ சொல்றே ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் எந்தியா, சேர்ந்ததா? இந்த கை இந்த கை என் கை. அதான் ஆண்டவன் சொல்றது. ஆ. நீ கிடையாது. ம். ஐ கிரியேட்டட் யூ, ம். ஐ கிரியேட்டட் த வில்லன், ம். ஐ கிரியேட்டட் ஹிட்லர், ம். I created the robber. ம். I created all of this because I am bored. ம். I am created all this to play with. So End of it, it is all mine. Right. அது only if you understand that, ம். then what happens? You are released from the struggles of life. ம். ஏன் நீ ஸ்ட்ரகிள் பண்றேன்னா தனான்னு ஒருத்தன் இருக்கான், நான் அதை காப்பாற்றணும், அந்த தனாவை தூக்கின்னு போய் இங்கேயோ எடுத்துன்னு போகணும். அந்த ஈகோவை நான் புஷ் பண்ணது. அந்த ஈகோ நீ வெளில எடுத்துட்டேன்னா ஒண்ணுமே கிடையாது. பட் நான் அது எனக்குள்ள நான் ஃபோக்கஸ் பண்ணாதான் அடுத்த லெவல் போக முடியுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க வந்து ஓகே இவனால முடியும் நம்பும் போது நம்ம பண்றோம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னது தான், அவங்களால முடியும் நான் காசு கொடுக்குறேன்னும் போது நான் அதை என்ஹான்ஸ் பண்ண தானே ட்ரை பண்ணுவேன். ஆமா, ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, ம். டு ஃபைண்ட் தட் வேல்யூ ஒன் வேஸ், நான் சொன்ன மெடிடேஷன் ஆகுது. தி அதர் ஈஸியஸ்ட் வே டு ஃபைண்ட் தட் வேல்யூ இஸ் லைக் வாட் சாய்பாபா செட், இஸ் சர்வீஸ். ஸோ டு டூ செல்ஃப்லெஸ் சர்வீஸ். ம். அதான் நான் ட்ரை பண்றேன். ம். ஐ டூ மெடிடேஷன் பட் ஐ ட்ரை அண்ட் ஹெல்ப் யூ. ம். தட்ஸ் வை நான் வந்து இந்த வர்ச்சுவல் மென்டர்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். ம். நிறைய பேர் வந்து சார் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இந்த மென்டர், ஐ காண்ட். ம். ஏன்னா திஸ் ஐ நீட். த ரீசன் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் யூ, நான் ஏன் உன்னோட இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறேன், இதெல்லாம் அருணோட பேசுகிறேன், ம். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன்னா, பிகாஸ் ஐம் ட்ரைங் டு சர்வீஸ், ம். ஐம் ட்ரைங் டு சர்வ் யூ. ரைட்? பை பீயிங் ஆஃப் சர்வீஸ் டு யூ, ம். ஐம் சர்விங் மை செல்ஃப். ம். உனக்கு நான் ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது, அந்த கான்செப்ட் எனக்கு இன்னும் நிறையா போகும். ம். நான் உனக்கு எடுத்து நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அதை எனக்கே நான் சொல்லிக்கிறேன். அது அப்படியே ஸ்ட்ராங்கா பதியும். ஆமாம், ம். நான் இப்போ உனக்கு சொன்னேன் இல்லை, நான் உண்மையாக கிடையாது. சேம் வே நீ கிடையாது. ம். ஐ ஹேவ் அ கான்ஸ்ட்ரக்ட் ஆஃப் தனா இன் மை ஹெட், ம். கான்ஸ்ட்ரக்ட் அருண் இன் மை ஹெட். அவகிட்ட நான் வந்து நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, ம். நான் ஒன்றும் இல்லை, அவளுக்கு தான் சொல்லியிருந்தேன். ம். ஸோ டு டிஸ்ட்ராய் மை ஓன் ஈகோ. ம். புரியுது. ஸோ when I put hashtag I'm not a guru, ம். அவாக்கா செய்யறது. ம். உங்களுக்காக நீங்க ஆமா, செஞ்சீங்க. I'm telling myself, ம். you're nobody, you're no one. ஏன்னா it's very easy to suddenly feel like, hey, ம். நான் தான்டா குரு. ஆமா, நான் ஒரு சூர்யா படுறது மாரி தான் அவன் ஒன்றுமே இல்லாமல் இருப்பான். அப்புறம் அவன் பாலிடிக்ஸ்குள்ளே இறங்குவான். அந்த படம் பேர் என்னன்ற, என்ஜிகே சார். அவன் வந்து பாலிட்டிஷியன் ஆகிடுவான். ஆ. அப்போ அப்படியே இட் பிகம் வெரி பாப்புலர். ஒரு ஒர்க்கராக இருப்பான், அவன் இதுமாரி சேவை செஞ்சுட்டு இருப்பான். ம். அவன் சேவை செய்ய பாப்புலர் ஆகிடுவான். அது தானா சந்த கூட்டம். ஆமாம், அப்புறம் அவன் ஒரு லீடர் ஆகிடுவான். ம். அப்போ லீடர் அம்மா அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கிறவன் வந்து இதுமாரி தான், அதுமாரி சுச்சுவேஷன் வரும். ம். அப்போ கேரக்டரே மாறிடும். ம். ஸோ இதுதான் அந்த ஈகோ தலைக்கேறது. அப்போ அந்த நோட்டீஸ் அந்த ம். கேரக்டருக்கு வந்து சூர்யா கேரக்டருக்கு அப்போ டக்குன்னு ஈகோ, நான் தலைவர், ம். நீ யார், நான் செஞ்சுருக்கேன், அது ம். இட்ஸ் வெரி ஈஸி. இந்த தலகணத்தை தலைக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஆமாம், என் பின்னாடி இப்போ ஒரு 14,000 people following, 50,000 people following. It goes to my head. ம். I'm nobody. So I keep telling myself. அதை நீங்க தான் நம்பணும். அதுதான் சொல்றீங்க. அவங்க But this is what made the Tatas great. This is why you like Ratan Tata. Because Ratan Tata never went anywhere saying, hey, I'm Tata, man. I'm worth so many $1 billion. I own Pune. I own Jamshedpur. ஆமாம், ஃபீன் நான் விசில் அடிச்சா 2 பிளேன் வந்து லேண்ட் ஆகும். ரேபேன் கிளாஸ் போட்டு என்ன கிளாஸ், he didn't do that. ஆனால் தான் நீ அவரை பார்க்கும்போது சே என்ன மாரி மன்னித்து தோணுது. ஏன் தோணுது? Because, ஆமாம், who was he servicing, finally giving service to those dogs, அந்த நாய்ங்களுக்கு. அந்த நாய்க்கு ஒரு ரூமே கட்டி வச்சிருந்தாரு. ரூம் கட்டி வச்சிருந்தாரு. அந்த தாஜோட இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. You know why he liked those dogs? Because those dogs did not look at him as Ratan Tata, as Tata. They only looked at him as another human being. It is very hard to find that once you become popular. ஹியூமன்ஸ்குள்ள கண்டுபிடிக்க முடியாது. Yes. Biggest problem for someone like Rajinikanth தான். அவர் இங்கே இறங்கி போய் இங்கே உட்காந்து ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு ஒரு தம் அடிக்கணும்னா முடியாது. யாரும் அவரை நிம்மதியாக விட மாட்டாங்க. விட மாட்டாங்க. அவங்களால பாப்புலாரிட்டி இருக்கவே எல்லாரும் வந்துருவாங்க. அவருக்கு அடிக்க தோணாது. கரெக்ட்.
ஷாருக் கானுக்கு இன்னொரு ப்ராப்ளம். அவர் வந்து இதுமாரி தான் லண்டனில் இறங்கினார். அவர் யாரும் ரெகக்னைஸ் பண்ண எனக்கு ஒரே பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு குப்பையும் பழக்கம். அவர் போய் அப்படி நிற்பார், அப்படியே கயத்துக்கு போடுவார், அப்படியே ஆன்னு கத்தின்னு எல்லாம் ஷாருக்கான்னு ஒன்று. இதுமாரி லண்டன் ஸ்டேஷன் எங்கேயோ நடந்திருந்தாரு. அதுதான் நினச்சிட்டு எல்லாம் என்னை பார்த்து நோட்டீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருந்தாரு. யாருமே அவர் நோட்டீஸ் பண்ணல. அவரே சொல்லிட்டு ஐயோ இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு, யாரும் நான் நோட்டீஸ் பண்ணல. ஈகோ ஐ திங்க் ராங். ஸோ ஐம் நாட் சேயிங் அது தப்புன்னு நான் சொல்லலை, எனக்கு அது கஷ்டம். ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் தட். சரி சரி, இஃப் யூ வாண்ட் டு பி யூ கேன் பி. சரி, இது எல்லாமே வந்து ஓகே புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு வினோதம் பார்ப்பீங்களே, இதுக்கு முன்னாடி ஒரு வினோதம் இருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சில்லி சேட்டைகள் செஞ்சுட்டு I look at that Vinod and I laugh. Before I used to feel ashamed. You know, idiot me. But now, வயசானதுல once I become a father, I'm able to laugh at it. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க பர்சனலா? No difference. இது எப்படி தெரியுமா, தனா சின்ன மண்டையில ஒரு தனா குரல் கேக்குதுல்ல, அதுக்கு ஏஜே கிடையாது. நீ பிறந்த நீ யாருன்னு உனக்கு தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து உனக்கு ஒரு குரல் வரும். அந்த குரலுக்கு நீ வரைக்கும் அந்த குரலுக்கு வயசே ஆடாது. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்டிவ் ஏஜ் ஏன் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த குரல் வந்து உன்னை அந்த வயசுலேயே வச்சுட்டு இருக்கு. நீ ஒரு வயசு என்ன நினைக்கிறோ அந்த வயசில் நீ இருக்க. ஸோ தட் வே when I see that Vinod, this one is all the same Vinod. Only thing now Vinod understands what Vinod is. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிட்டு வரீங்க உங்களை நீங்களே. ஆமாம், இது வந்து ஒரு நாய் வந்து அது ஒரு வாழையை துரத்தின்னு இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சது இப்போ இதனால என் வாழையை நான் துரத்தின்னு இருக்கேன். சே நான் இதில் முட்டாது. Now I'm able to laugh at it. So I don't take myself seriously. இப்போ யாராவது வந்தால் the haters being video சொன்னோமே haters, I understand. I've been there where I feel very critical. ஒரு ஆளை பார்த்து உனக்கு என்னடா தெரியும், நீ என்ன சொல்கிறது, உனக்கு நீ ஏதாவது படிச்சிருக்கிய, நீ ஏதாவது நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்கறதுக்கு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ரைட்டுப்பா சாமி நீங்கள் படிச்சுங்க, நீங்கள் போங்க வேறு ஏதாவது சேனல் பாருங்கள், வேறு ஏதாவது பெரிய ஃபாலோ பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். லீஸ்ட் வேணுமா யாரை வேணுமோ பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஐம் நாட் ஹியர் ஃபார் யூ, ஐம் ஹியர் ஃபார் மீ. நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அந்த வீடியோ வந்து not for the audience, it's for me. I'm leaving my impression. If you connect, you connect. I keep telling you this all the time. ஒரு வீடியோ போடும்போது don't worry about the view count, subscriber count, don't worry if nobody sees it. கிருஷ்ணாக்கே ஒரே ஒரு ஆடியன்ஸ் மெம்பர் தான் இருந்தார். கிருஷ்ணாக்கு யார் ஆடியன்ஸ் மெம்பர்? அர்ஜுனன். ஹோல் பேட்டில் ஃபீல்ட் அர்ஜுனன் தான் கேட்டிருந்தார் கிருஷ்ணா குரல். அவருக்கு சாடியை தொட்டிருந்தார். ஆண்டவனுக்கே அந்த கதின்னு நீ என்ன பேசுற, ஒருத்தர் பாத்திரம் வீடியோ சந்தோஷமா இருக்கு. ஈகோ திரும்பி 10K போகணும் சார், 20K போகணும் சார், சார் 1 lakh போகணும் சார், போனா ஸோ நம்ம பிடிச்சதா பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். I shouldn't become slave to it. ஓகே சரி சார், இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து ஜென் எக்ஸில் வருவீங்க, பட் யூ ஆர் ஈஸிலி அடாப்ட் வித் த ஜென் சி லெவல் பிகாஸ் யூ ஆர் keep I think you are the only Gen Z person who thinks that. I don't think there's any other Gen Z out there who feels like that about me. சார் அவங்க பர்சனல் கனெக்ட் அவங்க கூட எங்களை கனெக்ட் பண்றேன். ஸோ நீங்க என்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, என்னென்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க இருக்கீங்க, என்னென்ன இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன அப்டேட் வருது, யூடியூப்ல அப்டேட் வருது இல்லை அப்படின்னா நாங்கள் என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க, யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் உங்களுக்கு தெரியும் அந்த கீப் அப்டேட்டட். அண்ட் தென் நாங்கள் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் உங்களுக்கு வந்து புரிய வரும். Because I keep fun with it, man. I don't look at it as work. I look at it as fun. New toys to play with. ஸோ இப்போ இருக்க ஜென்சி எங்களை மாதிரி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்களும் அதே லெவலில் வந்து அந்த மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணியிருப்பீங்க. லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுறாங்க. எப்படின்னா இப்போது நான் 8 hours ஒரு இடத்துல நான் என்னோட சம்பளத்தை வந்து கொடுக்கணுமா, அது வந்து மேட்ரிக்ஸ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. மேட்ரிக்ஸ் அப்படி என்னென்னா வந்து ஒரு ரேட் ரேஸ் மாதிரி ஒன்று வச்சுக்குவாங்க. அது நீங்கள் நான் ரீல்ஸ் என்னன்னு போடுறேன். அந்த ரேட் ரேஸ் என்னென்னா ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்கும், 8 o'clock போவோம், சல்லுன்னு போவோம், 6 மணிக்கு இறக்கிடுவோம். அந்த ஒரு இதுதான் கம்பெனியில், இது நடுவில் கம்பெனி இருக்கும், 6 மணிக்கு இறக்கிடும், ஃபேமிலி இருக்கும், இது ஒரு இப்படி வருவாங்க இப்படி வருவாங்க. இது ஒரு ரேட் ரேஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்றத பதிவு வச்சுட்டாங்க இப்போ இருக்க பசங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு என்னென்னா இப்போ ஒரு ஒர்க் போய் தான் நான் அந்த மேட்ரிக்ஸில் சிக்கிடுவேன் அப்படின்றதுனால பிஸ்னஸ் பண்ணவா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்றாரு. அவர் யாருன்னா ஆண்டர்ப்ரனர். அவர் என்ன பண்ணுறாருன்னா ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஒர்க்கில் போகாதீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது தான் கரெக்டுன்றாங்க. நீங்கள் அந்த பெங்களூர் கதை சொன்னீங்களே, அவங்களாம் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட டவுட்ஸ் வந்து என்னென்னா
ஓகே நம்ம ஒர்க்கில் இருக்கோம் எதை வேணா பண்ணுறோம், பட் ஒர்க்கில் இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்றது என்னோட மைண்ட் செட். என்னன்னா ஓகே 8 hours இருக்கு, நான் இப்போ ஜாலியாக தான் இருக்கேன். நான் அது எப்படி அது புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ ஒர்க்கில் இருக்கிறதே தப்புன்றது ப்ராப்ளம் என்னன்னு கிரியேட் சொல்லிடுறேன். பண்ணிட்டாங்க. அது வந்து நீ சின்ன வயசுலேருந்து நீ எங்கேயோ போய் சேரணும்னு சொல்கிறாங்க அவனு. சின்ன வயசில் போய் நீ ஸ்கூல் போகணும். ஏன் ஸ்கூல் போகணும்? காலேஜ், நல்ல காலேஜ். இதான் வருது. ஆமாம், நல்ல காலேஜ் எதுக்கு போகணும்? ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சா என்ன கிடைக்கும்? ஒரு நல்ல கல்யாணம். நல்ல கல்யாணம், நல்ல குழந்தைங்க போய் அப்புறம் குழந்தைங்களை படிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க பண்ணணும். ஆமாம், அதுக்கு அப்புறம் நீ வந்துட்ட. இது நிறைய பேர் அங்கே வந்துட்டேண்ணா இங்கே வந்திருக்கேன், இங்கேயும் வரலையே. இதுதான் அவங்க கிரியேட் பண்ண வைக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா நீ இந்த உலகத்தில் நீ பிறந்திருக்கேங்கிறாங்க. அதே ஃபர்ஸ்ட் தப்பு. சரியா? ஒரு ஆப்பிள் ட்ரீல ஆப்பிள் காய்க்கும். இந்த உலகத்துல மனிதன் இருக்காங்க. நம்ம உலகம் இங்கேருந்து வரல. இந்த உலகம் வந்து மனிதன் கிரியேட் பண்ணுது. நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். சாகும் போது இங்கேயும் போக மாட்டோம், இங்கே தான் இருக்கும். மரத்துலேருந்து பழம் விழுந்தா பூமியில போவோம், அங்கேயே அழுகி போய் அவ்வளோதான். அதான் பூமியாவது திரும்பி போயிடுச்சு. அதே நம்ம காந்தி ப்ரீத் பண்ண ஏர் தான் நம்ம இன்னும் ப்ரீத் பண்ணியிருக்கோம். நம்ம டைனோசார்ஸ் யூஸ் பண்ண ஆட்டம்ஸ் தான் நம்ம இன்னும் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளை வந்து ஏதோ ஒரு சொசைட்டியில் வந்து இது ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபால்ஸ் ஐடியா. யூ ஹேவ் டு கோ, யூ ஹேவ் டு அச்சீவ், யூ ஹேவ் டு மேக், யூ ஹேவ் டு டூ, யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங். உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படிலாம் சொல்லிடாதீங்க உண்மையை, அப்புறம் சொசைட்டியே கொலாப்ஸ் ஆகிடும். ரூல் ஆஃப் லாவே இருக்காது, மோட்டிவேஷனே இருக்காது. ஏன் உடனே lion stop eating, do elephant stop walking, no, do tree stop growing? No, you don't have to worry about it. Once you realize that, then you realize, okay, there is no rat race. That rat race itself, you're imagining it. So then that's why I'm saying you should find a job which you like, because it doesn't matter. At least you're doing something you like doing. So அது புரிஞ்சிக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா ஓகே நான் எனக்கு பிடிச்ச ஜாப்ல இருக்கேன், அங்க புரியுது. அதனால தான் உங்க ஜெனரேஷன் அப்படிலாம் கல்யாணம் வேண்டாங்கறீங்க. அதெல்லாம் கல்யாணம் வேண்டாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணியதுக்கு எல்லாமே நம்ம என்னால பண்ண முடியுது. கல்யாணம் பண்ணாமே ஐ அம் டூயிங் எவ்ரிதிங். So why do I need marriage? Correct தானே? Same thing with applies a job. You don't need a job. எங்களால ரெஸ்பான்சிபிலிட்டி. What you feel is you need a purpose. What is my purpose? And your purpose is to serve. To serve whom? Self. Serve yourself. And how do you serve yourself? By serving others. It's very easy to say, but it's very hard to do because ego gets in the way. Hey, it's me, man. Where does ego come from? From childhood, it is being allowed to grow. Your parents tell you, "Nee special, papa. Nee dana. You're not him. You're not her. You're dana. You're special. You're special." So your ego is allowed to grow and grow. Now I suddenly sit after 23 years. I suddenly say there is no ego. There is no dana. Hey. Then what am I? Good question. சரி, புரியுதா? புரியுது. So everything gets back to that. You'll say, சார் நீங்க என்ன சொன்னாலும் நீங்க திருப்பி philosophyக்கு வரீங்க, philosophically ஆயிடுங்க. But it's wrong. That is reality. What is philosophical is the life you're leading. You're imagining all these things. That is what's crazy. It's like watching a mad person. For me, that's how it is seeing all of you. புரியுது. சரியா? நீ பைத்தியக்காரன் பார்க்கறது மாதிரி உங்களால பார்க்கறது பைத்தியம் மாதிரி ஏதோ சுத்துறீங்க, எழுதுறீங்க, ஏதோ பண்றீங்க, சந்தோஷமே இல்லாம இருக்கீங்க. அட்லீஸ்ட் நீங்க செயல்ல சந்தோஷமா இருந்தா ஓகே, அட்லீஸ்ட் யூ ஹாப்பி. பட் அந்த ஹாப்பி கிரியேட் பண்றதே வந்து இட்ஸ் நாட் கிரியேட்டிங் ஃப்ரம் அவுட் சைட், இட்ஸ் கிரியேட்டிங் இன்சைட். லைக் anger, sadness, you create it. You are feeling sad, you are feeling angry. Same way you can change it. This is a switch. You can make it happy. Okay. So இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. But all this you can learn through value investing. That's why I believe in value investing. Value investingனா அதான் எனக்கு கிடைக்கும். என்ன கிடைக்குது உனக்கு value investingனா you learn to realize this. Everything grows over time. And at the same time it is meaningless because by the time it grows you will not be there. That's why நான் எல்லாருக்கும் அருண் சொன்னேன், உங்க தாத்தா உனக்கு சேர்த்து வைக்கல, ஆனா நீ பண்ணனா அட்லீஸ்ட் உன் பேரம் பேத்தி வந்து உன்னை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அப்போ ஒரு கேள்வி அப்பீர் ஆகுதுல, நான் சந்தோஷமா இருக்கேன் இன்வெஸ்டிங்கே பண்ணவே கிடையாதுடா முட்டாளு. அது இப்போ இந்த பாட்காஸ்ட்ல புரிய வரும் லாஸ்ட்ல. பட் அப்படி இருக்கவங்களுக்கு ஸ்டார்டிங் ஜர்னில சில பேருக்கு வந்து டக்குன்னு புரிஞ்சிடும், சில பேருக்கு அடிச்சு புரியும். புத்தர் தான் ஒரு கதை சொல்லுவார். அவர் கேட்டாங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட் யாருன்னு. ஸோ அந்த ஹார்ஸ் கதை சொல்லுவார்.
4 விதமான குதிரைகள் இருக்கு. ம். ஒன்று வந்து நீ குதிரை அதுக்கு தெரியும், ம். நீ மேலே என்னன்னு ஓடணும்னு ஓட ஆரம்பிக்கும். ம். 2வது வந்து அந்த குச்சியை பார்த்தாலே அடிக்க போகிறாங்கன்னு ஓடும். ம். 3வது வந்து ஷேடோ, ம். இது இருக்குல்ல தமிழ் ஷேடோன்னு சொல்லுவேன், நிழல். நிழலை பார்த்தாலே மேலே விழும்போதே ஓடும். 4வது குதிரை இருக்குது, பட் அடின்னு அடிக்கும். ம். அடிக்க பிடிக்கும் தான் எனக்கு சொர்ணம் வரும், அப்போ தான் உடங்கும். ம். புத்தர் சொல்ல 4வது குதிரை தான் எனக்கு பிடிக்கும். ம். எல்லாம் கேட்பாங்க ஏன் அப்படி சொல்றீங்க, அதுக்கு தான் பாவம், அதுக்கு தான் நான் புரிய வைக்கணும். ஏன்னா அதுக்கு தான் இந்த என்லைட்மெண்ட்னா என்னன்னு தெரியும், ம். அதுக்கு தான் நான் நிறையா ம். சேவை செய்யணும், ம். அது புரிய வைக்கணும். ம். முதல் குடியிருக்க எல்லாமே தெரியும், ம். சரியா? ம். நீ என்ன குதிரை உனக்கு தான் புரியும். சரி சார். சரி, இப்போ வந்து என் செட்டில் இருப்பாங்க ஜென்சியில். இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு 5 years 10 yearsல வந்து பார்த்தோன்னா அவங்களோட இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு மேரிடோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் அவங்க எடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல்ட் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இன்னும் ப்ரொஃபஷனே சூஸ் பண்ணாமல் இருக்காங்க, நிறைய பேர் இன்னும் கரியர் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்க லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படி டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே இப்போ நிறைய வந்துருச்சு, நான் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, நிறைய கன்ஃபியூஷன். ஏன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் அவ்வளோ க்ரோ ஆயிடுச்சு. முன்னாடி இருக்கவங்களுக்கு அவ்வளோ பிளாட்ஃபார்ம் கிடையாது. அவங்க ஒன்று ஸ்கில் பேஸ்ட் ஒர்க் இல்லை லேபர் பேஸ்ட் ஒர்க் இப்படின்ற 2 விஷயத்தை பிரிச்சோம்னா ஒரு 4-5 கம்பெனி இல்லை 10 கம்பெனி இருக்கும், இதில் போயிடுவாங்க. இப்போ பண்ணும்போது ஆண்டர்பிரினர்ஷிப் டிஜிட்டல், ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. ஆனால் எம்ப்ளாயியாக இருக்கவனே வந்து இங்கே வந்து எதனா பண்ணலாமா, ஏன்னா இங்கே மீடியாஸ் க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னு மீடியான்னு மட்டும் சொல்ல, நிறைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, நிறைய டவுட்ஸ். இதனால வந்து அவனால இப்போ நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எத்தனை என்னால் வந்து பார்த்தோன்னா அடுத்து கல்யாணத்துக்குன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சுற்றி ஒரு பயத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மைதான், கஷ்டம்தான், கஷ்டம்தான். ஐ ஃபீல் ஃபார் யூ கைஸ். ஏன்னா யூஆர் இன் திஸ் இமேஜினேஷன் தட் நம்ம கட்டின உலகம் இப்போ வந்து நிஜம் இல்லைன்னு முதுவாக வர ஆரம்பிக்குது. இப்போ இதே நிஜம் இல்லாட்டா என்னதான் நிஜம்னு கேள்வி வருது மாரி. ஏன்னா இந்த மாரி இருக்க உலகத்தில் இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது, குழந்தை பெற்றுக்க முடியாது. ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் சச் தட் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாரி சூழ்நிலை வந்து நான் என்னத்த பண்ணுது. இதில் வேற நம்மள மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் வேறு இருக்குது, சேர்த்து வை இன்ஃப்ளேஷன் வந்து ஒன்று பீட் பண்ண போகுது. எவ்வளோ பயத்தை நம்ம கிரியேட் பண்ணுறோம். பயம் கிரியேட், அது நான் வந்து ஏன் நான் சொல்கிறது வந்து பயத்துக்காக கிரியேட் பண்ண சொல்லலை. பார்ட் 1 ஆஃப் த பாட்காஸ்ட் நாங்கள் இன்னும் தனா பேசுறது வரைக்கும். அடுத்த பார்ட்டில் வந்து நாங்கள் இன்னும் தனாக்கு நிறைய கேள்வி இருக்குது, ஜென்சி பர்சனல் கொஸ்டின்ஸ் அபவுட் லவ், மேரேஜ், ஹவு டு ஹேண்டில் மேரேஜ், ஹவு டு ஹேண்டில் லவ், நான் எப்படி லவ் பண்ணேன், என்னோட மேரேஜ் கதைங்க, அந்த கதையெல்லாம் அடுத்த பாட்காஸ்ட்டை நாங்கள் கன்க்ளூட் பண்ணி சொல்லணும். ஸோ இது ரெக்கார்ட் பண்ணல இப்போ வரைக்கும், அது எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. ஏன்னா லெசன்ஸ்லாம் கண்டினியூ பண்ணோம். கரெக்ட். ஸோ லெசன்ஸ்லாம் கண்டினியூ பண்ணுவோம். அந்த பாட்காஸ்ட் அப்புறமா இன்னொரு நாளைக்கு நாங்கள் போடுவோம், பேஸ்ட் ஆன் யுவர் ஃபீட்பேக். உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சி நீங்கள் ஏதாவது ஒரு 10 பேர் அட்லீஸ்ட் ஓகே இந்த சொன்னீங்கன்னா நான் இந்த திருப்பி இந்த எஃபர்ட் போட்டு இதுமாரி ஒரு லாங் ஃபார்மேட் திரும்பி செட்டப் பண்ணி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த பாட்காஸ்ட் பார்த்துக்கு மிக்க நன்றி. கூடிய சீக்கிரம் இன்னொன்று பாட்காஸ்ட் நானும் இந்த உங்களுக்கு பார்ப்போம்.